Hello friends, how are you? I am fine. You are fine. ஸோ இப்போ நம்ம அடுத்த ரிவிஷன் அப்படியே டக்குன்னு பார்ப்போம். ஸோ கொஷின் நம்பர் 46, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஷேர். ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்னது ஓகே என்னன்னு தெரியல. ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து வேல்யூ ஆஃப் பர் ஷேர் எக்விட்டி ஷேரோட வேல்யூவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எக்விட்டி ஷேர் வேல்யூவேஷனா நம்ம டெசிஷன் மேக் பண்ணுவோமே. ஸோ டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடலா அப்படி இல்லைன்னா டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடலே மல்டி ஸ்டேஜா சிங்கிள் ஸ்டேஜா எல்லாம் செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ யூஸ் பண்ணுறதா டிவிடெண்ட் யூஸ் பண்ணுறதான்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிற பட்சத்தில் FCFF FCFEயா எல்லாமே பார்ப்போம். ஸோ பார்ப்போம். பேட் கொடுத்துருக்காங்க. இதே நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ பேட் கொடுத்துருக்காங்க. equity capital ஆஃப் கம்பெனி அண்ட் par வேல்யூ ஆஃப் ஷேர், டெட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நம்ம பார்த்தோமே, நம்ம போன வீடியோன்னு நினைக்கிறேன், போன வீடியோவில் பேசியிருப்போம். டெப்ட் ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு FCFFல வந்து ஒரு 1-T, ஸோ அது போட்டாலே FCFE கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து இங்கே அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், அங்கே இதுதான் அப்ளை ஆகும். ஸோ அடுத்து வந்து லாங் ரன் க்ரோத் ரேட் G கொடுத்துருக்காங்க, பீட்டா 0.1 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரிஸ்க் ஃப்ரீ மார்க்கெட் ரேட், ஒரு நிமிஷம் இப்படி இருந்துச்சுன்னா ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ரேட் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் நல்லா நோட் பண்ணிக்கோ, அது மார்க்கெட் ரிட்டர்ன்ஸு, இட்ஸ் நாட் மார்க்கெட் ப்ரீமியம். அடுத்து வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேருந்து நமக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு, நமக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. அவங்களே சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க, நாட் ஜஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ கொடுத்துருக்கிறதே சேஞ்ச் தான். ஸோ கொஷின் நம்பர் 46 சொல்யூஷன் பார்த்தோம்னா ஒரு ஜென்ரல் பாயிண்ட், ப்ராஃபிட் கொஷினில் கொடுத்துருக்க ப்ராஃபிட் எல்லாமே பேஸ் அசம்ஷன். அதாவது இங்கே வந்து இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க. பட் சப்போஸ் அவங்க வந்து வெறும் ப்ராஃபிட் மட்டும் அப்படி கொடுத்துருந்தாங்க. ஸோ உன்னோட பேஸ் அசம்ஷன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப்டர் டேக்ஸாக தான் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக தான் இருக்கணும் when question is silent. நம்ம அதான் மேலே பார்த்தோமே, கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே வந்து கேஷ் ஃப்ளோ டேட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மாடல் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு வேல்யூ ஆஃப் ஷேர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஷேரோட வேல்யூ கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது we must be calculating the number of shares, right? இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எக்விட்டி கேபிட்டல் மேலே இருக்கு, கரெக்டா? எங்க இருக்கு? எக்விட்டி கேபிட்டல் ஆஃப் கம்பெனி 1300 crores. அடுத்து பர் ஷேர் வேல்யூ எங்க கொடுத்துருக்கானுங்க? கீழே கொடுத்துருக்கானுங்களா, பார் வேல்யூ ஆஃப் ஷேர் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா? இப்போ வந்து நமக்கு பார் வேல்யூ ஷேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணாங்கிற பட்சத்தில் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைச்சிரும். அடுத்து வேற என்ன இருக்கு? வேற எதுவும் இல்லையே. இங்க எங்க EPS 290ங்கிறது எங்க டேட்டா எடுத்தாங்க? ஓ, ஃபர்ஸ்ட் டே கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கூட. ஓ ஆமால. ஸோ EPSோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பை டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் போட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டோம்னா நமக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர். நல்லா நோட் பண்ணிக்கோ, இது ஏர்னிங்ஸ், இது டிவிடெண்ட் கிடையாது. அப்படி இருக்கு. என்னடா ஹேங் ஆகுதா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் எக்விட்டி கால்குலேட் பண்ணணும். நான் ஏன் வந்து நமக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தானப்பா, இப்போ வந்து நமக்கு ஏன் ஃபேம் வேல்யூ நீ கால்குலேட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அங்கே இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் கொடுக்கல. அப்போ நீ ஆட் பேக் பண்ண மாட்டேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அதே மாதிரி பாரோயிங்ஸோட டீட்டெயில்ஸும் கொடுக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் இட் இஸ் பேஸ் அசம்ஷன் தட் ஃபுல்லி ஃபண்டட் பை எக்விட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா அங்கதானே மேலே கொடுத்துட்டானுங்களேடா, டெட் பிளஸ் எக்விட்டின்னு தானே கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் என்ன உனக்கு வந்து ஃபுல்லி ஃபண்டட் பை எக்விட்டி அப்படி இப்படின்னு கதை கட்டிட்டு இருக்க? ஏன் வந்து உனக்கு இந்த இடத்துல வந்து காஸ்ட் ஆஃப் எக்விட்டி கால்குலேட் பண்ணி டைரக்டா FCFE கால்குலேட் பண்றோம் அப்படின்னா,
உனக்கு வந்து அங்க டெப்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ நீ FCFF கால்குலேட் பண்றது போல டைரக்டா FCFE கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா அந்த 1 - Dங்கிற ஒன்று இருக்கு பாத்தியா, அதை நீ போட்டினாலே உனக்கு FCFE கிடைச்சிடும். ஏன்னா இப்போ டெப்ரிசியேஷன் 39 is for 100%. Out of that 100%, 27% belongs to debt funded assets, right? அப்போ ரிமைனிங் இருக்க 73 தான். அப்போ இங்க 1 - 0.27 வந்து உனக்கு 73 தான் வரும். இது பார்ப்போம் என்னன்னு. நம்ம ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் எக்விட்டினா அதனால தான். ஸோ டெப்ட் எக்விட்டி ரேஷியோ இருந்தால் நீ டைரக்டா FCFE கால்குலேட் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் யூசிங் தட் ஸ்பெசிஃபைடு மெத்தட் டெட் டு அசெட் டெட் எக்விட்டி ரேஷியோ இருக்குங்கிற பட்சத்தில். ஸோ இப்போ KE கால்குலேட் பண்ணுறதுக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரேட், அதாவது CAPM மாடல் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம்னா ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ப்ளஸ் மார்க்கெட் ப்ரீமியம் இன்டூ பீட்டா 8.7% ப்ளஸ் மார்க்கெட் ப்ரீமியம் இன்டூ 0.1 நமக்கு KE கிடைச்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து FCFE பர் ஷேர் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பர் ஷேர் கால்குலேட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிப்போம், பேட்லேருந்து ஆரம்பிப்போம். வி வில் ஆட் பேக் டெப்ரிசியேஷன். ஸோ இந்த இடத்துல நீ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், நமக்கு கொஷனில் வந்து டெட் டு அசெட்ஸ் ஆர் டெட் டு எக்விட்டி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம டைரெக்டாக FCFE கால்குலேட் பண்ணலாம் யூஸிங் 1 - D அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி. ஸோ டெப்ரிசியேஷன் அங்கே கொடுத்துருக்க 39 வந்து ஃபார் ஹோல் இன்க்ளூடிங் டெப்ட் ப்ளஸ் எக்விட்டி. அப்போ அதுலேருந்து நமக்கு வந்து எக்விட்டி மட்டும்தானே வேணும். அப்போ 1 - D போட்டிங்கன்னா உனக்கு எக்விட்டியோட வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி நமக்கு வேற என்னென்ன கொடுத்துருக்கானுங்க, உனக்கு நெட் போரிங்ஸ் டேக்கன் அந்த டேட்டால எதுவும் கொடுக்கல. அவ்வளோதான். இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. பட் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னா அதில் வந்து எவ்வளோ ஃபண்டட் பை எக்விட்டி எவ்வளோ ஃபண்டட் பை டெப்ட்டுங்கிறதுக்காக நமக்கு டெட் அசெட்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் 1 - D மட்டும் போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் 0.5615 பர் ஷேர் கிடச்சிருக்கு. ஓகேவா? இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கொஷின் மென்ஷன் ஒன்லி சேஞ்ச் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் நாட் ஸ்பெசிஃபைட் அஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஸோ இங்கேயும் நீ வந்து ஒரு கொஷின் வரலாம், வந்திருக்கணும், உனக்கு வரல. ஸோ சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலாகவும் இருக்கலாம், டிக்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலாகவும் இருக்கலாம். இங்கே வந்து பாசிட்டிவ் ஃபிகர் கொடுத்துருக்கனால நம்மளோட பேஸ் அசம்ஷன் என்னன்னா இட் இஸ் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் நமக்கு அது வந்து சிம்பிளாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம தான் இங்கே FCFE கால்குலேட் பண்ணிட்டோமே. FCFE கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், வேல்யூவேஷன் பண்ணணும், ரைட்டா? அது வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ யூஸ் பண்ணி வேல்யூ பண்ணுறோம். அப்போது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இட் இஸ் அசியூம் தட் நமக்கு முதல்லயே பார்த்துருக்கோமே டிவிடெண்ட் வந்து D0வா D1 அப்படின்னு கொடுக்கலங்கிற பட்சத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக D1 அசியூம் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான். டி மெண்டல் D1 அசியூம் பண்ணுறேன்னா ஏன்டா ஃபார் இயர் 0 நான் போட்டு போகிறேன். ஸோ இந்த இடத்துல அசம்ஷன் வந்து மாறி இருக்கு. பட் எனக்கு தெரியல, டிவிடெண்ட் நம்ம அசியூம் பண்ணும்போது வி அசியூம்ட் இட் அஸ் D1. ஓகேவா? அண்டு அது ரொம்ப ரேர் கேஸில் தான் கொஷின் சைலண்டாகவே இருக்காது. ஒன்று பெய்டுன்னு கொடுத்துரும், இல்லை பேஸ், பர்டிகுலராக அந்த பேஸ் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம D1 அப்படின்னு அசியூம் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்து FCFE 0னே அசியூம் பண்ணிட்டோம். ஸோ அதனால என்ன பண்ணுறோம்னா FCFE 0, அதாவது இயர் 0 growth rate மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு வந்து FCFE 1 கிடச்சிருமா, FCFE ஆஃப் நெக்ஸ்ட் இயர் கிடச்சிரும். ஸோ அப்போ KE - G போட்டினா உனக்கு வந்து வேல்யூ பர் ஷேர் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த கொஷனில் நீ நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் தான். என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த டெப்ட் டு எக்விட்டி ரேஷியோலே முடிஞ்சிடும். ஏன்னா நீ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தான் யூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு. பட் டெட் டு அசெட்ஸ் ரேஷியோவை நீ கண்டுக்காமல் விட்டேன்னா அவனோட கொஷினே தப்பாயிரும். அடுத்து வந்து இந்த சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலு, இது ரெண்டும் பார்த்தீங்கனாலே போதும். அடுத்து இது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து உனக்கு வேல்யூ பர் ஷேர்னு கேட்டிருக்க பட்சத்தில் வந்து உனக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம பர் ஷேரோட ஏர்னிங்ஸும் பர் ஷேர் எல்லாம் கால்குலேட் பண்ணுங்கிறது உனக்கு தெரியணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் தான் எடுத்து பண்ணியிருக்கோம். நீ ஒன்று அப்படி பண்ணலாம்டா, அப்படி இல்லைன்னா நீ ரெண்டு ஆப்ஷன் தான் உனக்கு. இங்கே நீ என்ன பண்ணலான்னா இங்கே எல்லாமே உனக்கு பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பர் ஷேர், டெப்ரிசியேஷன் பர் ஷேர், சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலும் பர் ஷேர். அப்படி இருக்க பட்சத்தில் நீ எல்லாமே பர் ஷேர் தான் நான் கால்குலேட் பண்ணி ஆகணும். புரியுதா?
ஸோ அந்த மாதிரி போட்டேன்னா இந்த சம் முடிஞ்சு. ஸோ அந்த பர் ஷேர் ஒர்க்கிங்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் நீ என்ன பண்ணணும்னா தப்பா இருக்கும், ஒரு மாதிரி ராங் அப்ரோச்சா இருக்கும். என்னன்னா இதெல்லாம் வந்து இன்டூ 32.5 32.5 32.5 போட்டீங்கன்னா தப்பா இருக்கு. ஏன்னா கொடுத்துருக்க பர் ஷேர் வேல்யூ நீ எதுக்கு மாத்துற. அடுத்து question number 25. ABC company is considering a new sales strategy that will be valid for next 4 years. They want to know the value of the new strategy. ஓகேவா, எப்படி கொண்டு போகலாம். ஸோ வேல்யூ ஆஃப் ஒன்றும் இல்லைடா, இந்த கொஸ்டின் நம்ம இன்னும் ஃபுல்லாக படிக்கல, பட் இது திங்க் பண்ணி பார்க்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் சிமிலர் டு வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வேல்யூவேஷன் ஆஃப் ஃபர்ம், ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். பார்ப்போம். ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு த இயர் விச் ஹஸ் ஜஸ்ட் எண்டட். நல்லா நோட் பண்ணிக்கோ, இது வந்து கொடுத்துருக்க டேட்டா வந்து பாஸ் டேட்டா. ஸோ சப்போஸ் உனக்கு எஃப்சிஎஃப்ஓ இல்லை டிஓ ஏதோ கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இங்கே இருக்கிறது எல்லாமே டி ஜீரோவாக தான் இருக்கும், இல்லை எஃப்சிஎஃப்இ இயர் ஜீரோவாக தான் இருக்கும். அது ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோ. சேல்ஸ் கொடுத்துருக்காங்கோ, கிராஸ் மார்ஜின் கொடுத்துருக்காங்கோ, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ். ஸோ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. கிராஸ் மார்ஜின், ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், அப்படியே ஒரு ஃப்ளோவாக கொடுத்துருக்காங்க இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அடுத்து பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ், எக்விட்டி. நம்ம போன கொஸ்டின்ல ஒன்று தப்பாக வளரிட்டு இருந்தேன் பார்த்தியா, வளர்னேன் இந்த சென்ஸ். ஸோ ஒரு மாதிரி சொல்லிட்டு ட்விஸ்ட் மாதிரி பண்ணல. ஸோ என்னன்னா வந்து ஃபுல்லி எக்விட்டி ஃபண்டட், ஏன்னா அங்கே வந்து இன்ட்ரெஸ்டோட டீட்டெயில்ஸும் கொடுக்கல, பாரோயிங்ஸோட டீட்டெயில்ஸும் கொடுக்கல, எக்விட்டி ஃபண்டடா அப்படின்னு நினச்சிட்டு தான் தப்பு. மேலே ஏன்னா டெப்ட்டுங்கிற மாதிரி டெட் எக்விட்டி ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்னா, அதோட கான்ட்ரரியாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு நோ இன்ட்ரெஸ்ட், உனக்கு நோ பாரோவிங்ஸ். அதுக்கப்புறம் எப்போ நீ ஃபுல்லி எக்விட்டி ஃபண்டட்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அசெட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லயபிலிட்டிஸ். அப்படி இருக்க பட்சத்தில் இட் இஸ் ஃபுல்லி எக்விட்டி ஃபண்டட். புரிஞ்சுதா? If it adopts the new strategy, sales will grow at the rate of 20% per year for 3 years. From 4th year onward, it will stabilize. The gross margin ratio, asset turnover ratio, capital structure, income tax rate will remain unchanged. In the particular line வந்து இந்த question solve பண்றதுல ஒரு பெரிய இம்பாக்டே இருக்கும். அடுத்து வந்து depreciation would be 10% of net fixed assets at the beginning of the year. அதாவது ஒன்றும் இல்லை, கரண்ட் இயர் இருக்குதா, அதை டெப்ரிசியேஷன் பண்ணுறியா, உனக்கு நெட் ஃபிக்ஸ்ட் அசெட் அடுத்த வருஷம் அதான ஓப்பனிங்காக வரும். அதை நார்மலாக எப்பவும் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறது தான் அவனுக்கு அப்படி ட்விஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கானுங்களாமா. அடுத்து வந்து கம்பெனிஸ் டார்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ ஒன்றும் இல்லை, எக்விட்டியா இல்லை டெப்டா, அதை வந்து இங்கே டிசைட் பண்ணுறது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறத பார்த்தா கம்பெனிஸ் டார்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு. ஸோ இட் இஸ் WACC. இங்க பாத்தியா WACC, பட் இங்க இஸ் ஈக்குவல் டு KEன்னு போட்டிருக்கோம். ஏன்னா ஃபுல்லி எக்விட்டி ஃபண்டட். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டோமா கொஸ்டின். ஸோ அதை கேட்டிருக்கானுங்க, டிட்டர்மைன் த இன்க்ரிமெண்டல் வேல்யூ டியூ டு அடாப்ஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்க்ரிமெண்டல் வேல்யூ அப்படின்னு கேட்டாலே நம்ம ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அதுல இருந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ தான் இன்க்ரிமெண்டல் வேல்யூன்னு அவங்க ஆன்சர் சப்மிட் பண்ண முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் ரெண்டு வேல்யூ கால்குலேட் பண்ணணும். வாட்? ஓ, இது மெர்ஜர். ஓகே 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 இது வந்து நம்ம மெர்ஜருங்கிற சாப்டர்ல இருந்து எடுத்து சொன்னேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஏன் ஃபுல்லி எக்விட்டி ஃபண்டட்னு சொன்னோம்னா, நம்ம மேலே பார்த்தோமே டோட்டல் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லைபிலிட்டிஸ். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ஃபுல்லி எக்விட்டி ஃபண்டட். ஸோ இன்க்ரிமெண்டல் வேல்யூன்னு கேட்டானுங்களா, அப்போ நமக்கு வந்து ரெண்டு வேல்யூஸ் இருக்கணும். அதாவது வேல்யூ அண்டர் நியூ ஸ்ட்ராட்டஜி அண்ட் வேல்யூ அண்டர் ஓல்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ரெண்டு வேல்யூஸ் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூவேஷன் அண்டர் நியூ ஸ்ட்ராட்டஜி. ஸோ நியூ ஸ்ட்ராட்டஜியில் வேல்யூவேஷன் பண்ணுறோம். சின்ஸ் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பிளஸ் கரண்ட் அசெட்ஸ் ஈக்குவல்ஸ் 12,000 equity, the company is fully equity funded, that therefore no debt exists. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன, FCFE கால்குலேட் பண்ணாலே FCFFக்கு ஈக்குவலண்ட். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் KE மஸ்ட் ஈக்குவல் WACC அப்படின்ட்டானுங்க. அப்போ வேல்யூ ஆஃப் ABC இருக்கு இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏன் இங்கே ஸோ நியூ ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டானுங்கன்னா அவன் தான் சொல்லிட்டானுங்களே, அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணினா அங்கே வந்து டிஃபரன்ஷியல் க்ரோத் பீரியட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து 20% க்ரோ ஆகுதாமா.
அடுத்த 4th இயர் ஆன்வர்ட்ஸ் வந்து உனக்கு இட் கெட் ஸ்டெபிளைஸ்டு. புரியுதா? அந்த இடத்துல நீ நல்லா நோட் பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் இயர் நமக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பேஸ், அதாவது இயர் 0ல இருந்து 20%, அப்புறம் அடுத்து இயர் 1ல இருந்து 20%, இயர் 2ல இருந்து 20%. ஸோ அந்த மாதிரி 20% இன்க்ரீஸ் ஆகும். இயர் 4ல இருந்து இட் வில் கெட் ஸ்டெபிளைஸ்ட். அதுக்கப்புறம் க்ரோத்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து சம் இதோட முடிஞ்சுது. அதுக்கான ஒர்க்கிங் நோட்ஸ் தான் வந்து பெருசாக ஏகப்பட்டது இருக்கு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒர்க்கிங் நோட் 1க்குள்ள வரும், இது வந்து ஒர்க்கிங் நோட் 2க்குள்ள வரும். ஸோ ஒர்க்கிங் நோட் 1, ஸோ நமக்கு வேல்யூவேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன மாடல், ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் க்ரோத் பீரியட் இருக்கு, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நமக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஆர் டிவிடெண்ட், நம்ம கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ரிலேட்டடாக இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து எக்விட்டியா ஃபர்ம் வேல்யூவா, நம்ம இந்த இடத்துல ரெண்டுல எது கால்குலேட் பண்ணாலும் ஒரே கான்செப்ட் தான் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நம்ம கால்குலேட் பண்ணோம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இதில் ஸ்டார்ட் ஆகும், பேட்ல ஸ்டார்ட் ஆகும். பேட் இருக்கா? 1400 இருக்கு. அப்புறம் ஏன் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் நோட் ஒன்று போட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க கேட்டேன். இங்க கொடுத்துருக்க பேட்டு ஃபார் த இயர் எண்டட் பேட், அதுல இருந்து 20%. ஸோ பேட்டோட ஒர்க்கிங் நோட் 2 இருக்கு. ஸோ அதான் சொல்ற பாரு, எக்ஸிஸ்டிங் பேட் மார்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் பேட் மார்ஜின் 1400 டிவைடட் பை 20,000 இன்டூ 100 வந்து 7% ஆமாடா. அதான் நான் சொன்னேன், இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, the gross margin ratio, asset turnover ratio, capital structure, income structure will remain unchanged அப்படின்ட்டாங்களே. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உனக்கு பேட்டும் ஒரே மாதிரி தானே வரும். ஏன் நான் பேட்டும் ஒரே மாதிரி வரும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷனும் 10%. ஸோ இங்கே இந்த ஆப்ரேட்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாமே இந்த டெப்ரிசியேஷனாக தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் பிபிடி டேக்ஸ். ஸோ அப்போ உனக்கு இடையில ஒன்றுமே இல்லை, இந்த 20% அப்படியே இருக்கணும். இந்த 10%ல எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருக்க பட்சத்தில் உனக்கு வேற எந்த இடையில வேற எந்த காம்பனண்ட்டுமே சேஞ்ச் ஆகுற மாதிரி இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கொஸ்டின்ல மேலே இருக்கிறது ஃபுல்லாக 8%, அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டினே இருக்கும், மேலே ஃபுல்லாக 8%, பட் இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் ஸ்பெண்டிங் வந்து 11.47%. அந்த மாதிரி ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ரேட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ இயர் 0ல என்ன ரேஷியோஸ் இருக்கோ அதே ரேஷியோஸ் தான் மெயின்டைன் ஆகணும் கரெக்டா. அப்போ எக்ஸிஸ்டிங் பேட் மார்ஜின் நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ கரண்ட் நீ அப்படி கொண்டு போகலாம், அப்படி இல்லைன்னா 1400 பிளஸ் 20% எவ்வளோ வருது? நமக்கு போன அந்த ஒரு எக்ஸாம்பிளே நான் உனக்கு சொல்லியிருப்பேன். நமக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு டெசிஷன் எடுக்கணும், வெதர் we are going to do the long format or shortcut method. லாங் ஃபார்மேட்னு என்னன்னா, இங்க வந்து பேட் கால்குலேஷனா, இதோட லாங் ஃபார்மேட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற. லாங் ஃபார்மேட்னா இங்க எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, 20,000ல வந்து ஒரு 20% ஆட் பண்றோம், அதாவது இயர் 0ல 20,000. அப்போ ஏன்னா வந்து அங்க என்ன சொல்றாங்கன்னா சேல்ஸ் மட்டும்தான் க்ரோ ஆகுதுன்னு சொல்றாங்க, பேட் வந்து நமக்கு சொல்லல. அப்படி இருக்க பட்சத்துல இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வந்து இயர் 0, இது வந்து இயர் 0, அது கூட 20% growth ஆச்சுன்னா சேல்ஸ் growth. கொஸ்டின்ல வந்து நமக்கு சேல்ஸ் growth தான் சொல்லியிருக்காங்க. the sales will grow at 20% per year அப்படின்ட்டாங்க for 3 years அப்படின்ட்டாங்க. அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்டு சேல்ஸ் தெரியணும். ஸோ அப்போ இன்க்ரீஸ்டு சேல்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ ஏன் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணி, ஸோ எல்லாமே உட்காந்து நீ போடலாம். ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக இது வந்து ஷார்ட்கட் மெத்தடு. நமக்கு இதே போன சம்ல என்னமோ நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இடையில வந்து உனக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதோ ஒரு வேல்யூ வந்து உனக்கு வேணும். ஸோ அந்த நீ வந்து டிசைட் பண்ணணும். இப்போ இங்கே சேல்ஸ்லேருந்து பேட் வருது, உனக்கு இடையில அந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸோ இல்லைன்னா மற்ற எக்ஸ்பென்ஸோ அந்த டேட்டாஸ் வந்து உனக்கு தேவையா? தேவை, அதாவது இப்போ நம்ம இயர் 0 கால்குலேட் பண்ணல, இயர் 1ஓட இடையில இருக்க எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா சேல்ஸ்க்கு இடையில வந்து என்ன இருக்குன்னா உனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உனக்கு அது வந்து தேவைப்படுமா? அந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நீ கேட்கணும். இந்த கொஸ்டின்ல தேவைப்படாது. ஏன்னா நான் தான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிதான் இருக்கும், 10%,
ஸோ இதுவும் 10%ங்கிறனால நமக்கு பெருசாக தேவைப்படாது. பட் இதுக்கு முன்னாடி இருக்க கொஷனில் டெப்ரிஷியேஷனே நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ரைட்டா. ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நீ வந்து ஃபுல் ஃபார்மேட் போட்டு இடையில இருக்க வேல்யூஸை நீ அந்த ஃபுல் ஃபார்மேட் போடுற போதே இடையில இருக்க ஒரே ஒர்க்கிங் நோட்டில் முடிக்கிற மாதிரி இருக்கணும். பட் நமக்கு இந்த சம்மில் அது தேவைப்படாது. பிகாஸ் எந்த ஒரு ரேஷியோவும் சேஞ்ச் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எக்ஸிஸ்டிங் ரேஷியோஸ் மாதிரியே தான் மெயின்டைன் ஆகுங்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் மார்ஜினை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸிஸ்டிங் மார்ஜின் மஸ்ட் பி கண்டினியூட் ரைட் இந்த நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ. அப்போ நெக்ஸ்ட் இயர்ல என்ன சொல்றாங்கன்னா சேல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஸோ இன்க்ரீஸ்டு சேல்ஸ்ல அந்த சேம் மார்ஜின் தானே வரும், அதைத்தான் போட்டிருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் இங்கிருந்து அப்படியே ஒரு 20%, அப்படியே இங்கே ஒரு 20%. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும் ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. நோ க்ரோத்ன்னு நான் சொன்னேன்ல, ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல க்ரோத்தே கிடையாது, ஜோலி முடிஞ்சது. அடுத்து அதே மாதிரி 7% போட்டீங்கன்னா உனக்கு பேட் கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த பேட்டை தான் நீ வந்து இங்கே போடணும். போட்டியா? அடுத்து வந்து நமக்கு என்ன, நம்ம வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணிருக்கோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உனக்கு டெப்ரிஷியேஷன், அடுத்து வந்து இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் இங்கே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஃபுல்லி எக்விட்டி ஃபண்டட் அப்படிங்கிறனால, அதனால தான் நம்ம போட்டு விட்டடிச்சு விட்டுருக்கோம். அடுத்து இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஸோ நமக்கு டெப்ரிஷியேஷன் தேவைப்படும் கரெக்டாக. ஸோ டெப்ரிஷியேஷன் தான் ஏதோ சொல்லிட்டானுங்க இல்லையா, 10% ஆஃப் ஆப்ரேட்டிங் நெட் அசெட்ஸ். இப்போ நமக்கு இங்கே இது முடிஞ்சுது, இந்த ஒர்க்கிங் நோட்டோட இது முடிஞ்சுது. அதுக்கு இங்கே ஒரு நோட் எழுதிக்கிறோம். as given the gross margin percentage remains same, further admin and selling expense are 10% of sales and the tax rate remains unchanged, therefore PAT margin will continue to remain at 70. அதான் இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா அதான் எந்த ரேஷியோமே சேஞ்ச் ஆகலையா, அப்புறம் எப்படி பேட் ரேஷியோ பேட்டோட இது மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. கரண்ட் அசெட் ரேஷியோ அப்படின்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் பை யூசிங் ₹1 ஒர்த் ஆஃப் கரண்ட் அசெட். என்கிட்ட ₹1 மதிப்புள்ள கரண்ட் அசெட் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணி எவ்வளோ டைம் என்னால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னும் அதுதான் கரண்ட் அசெட் ரேஷியோவோட ரேஷனல். அதை ஏன் கால்குலேட் பண்றோம்னா இதுக்காக தான் அதை கால்குலேட் பண்றோம். ஸோ அன்லெஸ் த கம்பெனி என்டர்ஸ் இன்டு சம் ஆட்டோமேஷன் ஃபேஸ், அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்குள்ள போகல அப்படிங்கிற பட்சத்தில் கரண்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஏன்னா இப்போ பிஸ்னஸ் நீ வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, அந்த மெத்தட் யூஸ் பண்ண உனக்கு ₹1 கரண்ட் அசெட் இருந்தால் அது அந்த ₹1 கரண்ட் அசெட் நீ ஒரு கரண்ட் அசெட்டை நம்ம சிம்பிளாக ரா மெட்டீரியல் வச்சுக்கலாம். ₹1 மதிப்புள்ள ரா மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நீ அதை யூஸ் பண்ணி ₹5 நீ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற. நீ அந்த மெத்தடை வந்து இப்போதைக்கு மேனுவலாக பண்ணிட்டு இருக்க, நீ அந்த மெத்தடை மேனுவலாக பண்ணிட்டே தான் இருக்க போறங்கிற பட்சத்தில் உனக்கு அது மாறவே மாறாது தானே. ₹1 மதிப்புள்ள கரண்ட் அசெட் இருந்தால் உன்னால் ₹5 மதிப்புள்ள ரெவன்யூ தான் ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறது தான் தம்பு ரூலாக இருக்கும். பட் நீ என்ன பண்ணிட்டனா ஒரு அட்வான்ஸ்டு மிஷினரி இம்போர்ட் பண்ணிட்ட. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தட் இஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். நீ ₹1 கரண்ட் அசெட் யூஸ் பண்ணி ₹10 ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுதான் இது ஸ்பெசிஃபை பண்ணுது. if it does not enters into some automation, it will not, the current asset turnover ratio will never change அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டெப்ரிசியேஷன் அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். So we are given that assets turnover ratio remains constant, both assets, fixed assets, current assets and total assets. அப்போ நமக்கு ரெண்டுலையும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணுவோம். ஏன் கரண்ட் அசெட் டர்னோவர் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறோம்னா அது வந்து இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு கால்குலேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் ஃபிக்ஸ்ட் அசெட் டர்னோவர், அப்போ நீங்கள் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ண வேண்டிய ஃபிக்ஸ்ட் அசெட் டர்னோவர்னா அப்போ இதுதான் நியூமரேட்டர், இது டினாமினேட்டர்னு. அதுதான் தப்பு, அப்படியெல்லாம் கிடையாது. டர்னோவர் டிவைடட் பை எக்ஸிஸ்டிங் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். இது இன்னைக்கு கடைசியில் இருக்க சம்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பார் சார். ஸோ 20,000 by 8,000 it is 2.5 times. உங்ககிட்ட ₹1 ஒரு ஃபிக்ஸட் அசெட் இருந்துச்சுன்னா நீ அதை யூஸ் பண்ணி அரௌண்ட் 2.5 times நீ வந்து ₹1 இருந்துச்சுன்னா ₹2,000 நீ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவ. சின்ஸ் ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ ரிமைன்ஸ் த சேம், நமக்கு வந்து இப்போ எக்ஸ்பெக்டட் ஃபிக்ஸ்ட் அசெட் நம்ம அதாவது எப்படி சொல்றதுன்னா உங்ககிட்ட வந்து இயர் 0க்கான வேல்யூவே இல்லை, இயர் 0 வேல்யூ இல்லை கரெக்டா. அவன் இயர் 0ல வந்து இங்க கொடுத்துருக்கான், இயர் 0ல மட்டும்தான் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து உனக்கு க்ரோத் ரேட் வந்து உனக்கு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா உனக்கு வந்து சொல்லிட்டாங்க தம்பி அந்த ரேஷியோ ரிமைன்ஸ் சேம்பா அப்படின்ட்டாங்க.
ஸோ ரேஷியோ ரிமைன் சேம்னு சொல்லும்போது உனக்கு அப்போ இங்கே வந்து ரேஷியோ அதே தான் வரும். அப்போ உனக்கு யூ ஹாவ் ரேஷியோ வேல்யூ. சேல்ஸ் எக்ஸ்பெக்டட் உனக்கே தெரியும், ஏன்னா நம்ம இந்த ஒர்க்கிங் நோட் 2ல இதுதான் சேல்ஸ் எக்ஸ்பெக்டட் சேல்ஸ், இதுதான் எக்ஸ்பெக்டட் சேல்ஸ். அப்போ உனக்கு 24,000ங்கிறது உனக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு. 2.5 இங்கே இதுவும் உனக்கு தெரிஞ்சிச்சு, இதுவும் உனக்கு தெரிஞ்சு. அப்போ 2 வேல்யூ தெரியும் போது ஒரு வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸோட வேல்யூ உனக்கு கிடைச்சிருச்சு 9,600. ஸோ இதே ஃபார்முலா நீ அப்படியே வந்து ஃபில் பண்ணனா உனக்கு 4 வருஷத்துக்கான ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கிடைச்சிரும். அப்போ ஒரு வருஷத்தோட ஓப்பனிங் தானே இன்னொரு வருஷத்தோட க்ளோசிங்காக இருக்கும். அப்போ ஓப்பனிங் ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டெப்ரிசியேஷன் தான் க்ளோசிங்கு. அப்போ உங்ககிட்ட வந்து க்ளோசிங் இருக்கு, டெப்ரிசியேஷன் இருக்கு, ஓப்பனிங் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஸோ டெப்ரிசியேஷன் உனக்கு 10% தான். அப்படி இருக்க பட்சத்தில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ க்ளோசிங் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 9,600 வந்துருக்குதா. அடுத்து ஓப்பனிங் ஃபிக்ஸ்ட் அசெட் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க 8,000 இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ டெப்ரிசியேஷன் வந்து அவனே சொல்லிட்டானே ஓப்பனிங் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் தான் வந்து டெப்ரிசியேஷன் கொடுப்பான் அப்படின்ட்டு. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸில் இருக்கிறதுக்கு அப்படியே 10% போட்டால் உனக்கு வந்து கரண்ட், அதாவது அந்தந்த வருஷத்துக்கான கேபிட்டல் ஸ்பெண்டிங் அமௌண்ட் வந்து உனக்கு கிடைச்சிரும். புரியுதா? இப்போதான் வந்து ட்விஸ்டே. அங்கே ஒரு வார்த்தை இருந்துச்சு பார்த்தியா, இட் வில் கெட் ஸ்டெபிளைஸ்ட் அப்படின்னு. அதோட இம்பேக்ட் வந்து உனக்கு இங்கே எஃபெக்ட் ஆகுது. என்னன்னா ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமாக வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட்ல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். அதைத்தான், ஏன்னா கம்பெனி ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. இப்போ லெவிகேட்டே நம்ம லெவிகேட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த ஒரு கம்பெனி, ஒரு அலாய் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹியூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். பட் போட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா புது புது மிஷினரியை உள்ளே வச்சிருக்கணும். பட் ஒன்ஸ் அவங்க அந்த கேபிட்டல் கமென்ஸ்மெண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சு ஒரு டீசெண்டான சேல்ஸ் டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க பெருசாக வந்து கேபிட்டல் அசெட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை தான் இங்கே இம்ப்ளை பண்ணுது. அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் எப்படி இருக்குன்னா அந்த வருஷம் எவ்வளோ டெப்ரிசியேஷன் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம வந்து போன இதுக்கு முன்னத்து ஒரு கான்செப்ட்லேயே பார்த்தோம். அதாவது கொஸ்டின் நம்பர் 49ல் என்னன்னா டெப்ரிசியேஷன் இஸ் ஆஃப்செட்டட் பை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுதான் இப்போ என்னாச்சுன்னா இயர் 4லேருந்து கம்பெனி ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ கம்பெனி ஸ்டெபிளைஸ் க்ரோத் வந்து ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் வந்து எனக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. எனக்கு தேவைப்படுற இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, நான் ஆல்ரெடி வச்சிருக்க மெஷினரி வந்து வேர் அண்ட் டேர் ஆகுமா, அதுக்கு அப்போ நான் டெப்ரிசியேஷன் புக் பண்ணுறேன். அந்த டெப்ரிசியேஷனுக்கு எகெயின்ஸ்டாக மட்டும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ டெப்ரிசியேஷன் வந்து 1000 ரூபாய் ஆகுதுன்னா அந்த டெப்ரிசியேஷனை திருப்பி ரெடி பண்ணுறதுக்கு, அந்த மெஷினரி வந்து கொஞ்சம் தேய்மானம் ஆகுதுன்னா அது திருப்பி ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1382 மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஸ்டெபிளைஸ் ஆனால் வந்து நமக்கு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, கம்பெனி இஸ் காட் ஸ்டெபிளைஸ்டு அப்படிங்கிறது. நம்ம போன இதில் வந்து அவங்களே சொல்லிட்டானுங்க. இதில் வந்து ஒரு இம்ப்ளைடாக உள்ள இருக்கு, நம்ம அதை லிங்க் பண்ணி பார்த்துருக்கோம். பர்டிகுலராக இந்த சிச்சுவேஷன் எங்கே ஆகுதுன்னா occurs when company reaches steady state, that is capital expenditure is equal to depreciation. பட் டியூரிங் க்ரோத் ஸ்டேஜ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இயர் 1 to 3 வந்து க்ரோத் ஸ்டேஜ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2400, 2880, 3, 4, 5, 6 பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும்தான் க்ரோத், அதாவது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் உனக்கு நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷன் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருந்தால் தான் உன்னால் சேல்ஸ் நல்லா பண்ண முடியும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நிறைய சேல்ஸ் பண்ண முடியும். இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட் தான். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா டர்ன் ஓவர் போடலாங்கிறது அப்படிலாம் கிடையாது. அதனால இங்கே வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இயர் 1 to year 3 வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கிரேட்டர் தென் டெப்ரிசியேஷன், யூ வில் ஸ்பெண்ட் மோர். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீ என்னென்ன கண்டுபிடிச்சிட்டா, அதாவது ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ வச்சு நீ இப்போ டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிட்ட, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து வந்து உனக்கு என்ன தேவைப்படும், சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். கரெக்டா? அப்போ கரண்ட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ சிமிலர் ஒர்க்கிங்ஸ் தான், நமக்கு வந்து டர்ன் ஓவர் ரேஷியோ நம்மகிட்ட சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸிஸ்டிங் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணுவோம். அந்த 5 டைம்ஸுங்கிறது தான் இயர் 1 to 4 வரைக்கும் கண்டினியூ ஆகும். அப்போ இது இருக்கு, அப்போ கரண்ட் சேல்ஸ் இருக்கு. ஏன்னா கரண்ட் சேல்ஸை நம்ம மேலே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோமே ஒவ்வொரு வருஷத்துக்கும். அப்போ 2 ரேஷியோ இருக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து கரண்ட் அசெட்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீ நல்லா நோட் பண்ணனா, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த கான்செப்ட் தான். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னாலே இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் ஸ்பெண்டிங் தான். அதை வந்து நீ இயர் 1 - இயர் 0 போட தேவையில்லை.
கொடுத்துருக்க வேல்யூவே இன்க்ரிமெண்டல் வேல்யூனே சொல்லலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா உனக்கு வந்து கரண்ட் அசெட்ஸ் மட்டும், கரண்ட் அசெட்ஸோட டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் வேல்யூ தான் கிடைக்கும். இட் இஸ் நாட் இன்க்ரிமெண்டல் வேல்யூ, இட் இஸ் டோட்டல் வேல்யூ. அப்போ இயர் 1ல 4800னா நமக்கு இயர் 0ல அதான் மேல பாக்ஸ்ல 4000 கொடுத்துருந்தாங்களே, அப்போ அதை ரெண்டி மைனஸ் பண்ற 800 தான் இன்க்ரிமெண்டல் வேல்யூ. புரியுதா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதே மாதிரி நீ வந்து 3 வருஷத்துக்கு போட்டேன்னா கடைசி வருஷம் வந்து நமக்கு இருக்காது, நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவுதான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓப்பனிங் கரண்ட் அசெட் இருந்துச்சு, க்ளோசிங் பேலன்ஸ் அதே தான் இருக்கு. நான் அதே தான் மெயின்டைன் பண்ணுவேன், நான் நிறையாவும் மெயின்டைன் பண்ண மாட்டேன். புரியுதா? அடுத்து இதெல்லாம் இப்போ நமக்கு வந்து நியூ ஸ்ட்ராட்டஜியில் FCFF கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்லா டேட்டாவும் கிடச்சிருச்சு. டெப்ரிசியேஷன் கிடச்சிருச்சு, இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படியே லைனாக இது எல்லாத்தையும் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண எனக்கு கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணனா நல்லா நோட் பண்ணுறதுக்கு நல்லா ரிமூவ் பண்ணிடுறேன். நல்லா நோட் பண்ணினா நெகட்டிவ் 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 பிக் பாசிட்டிவ். இது என்ன சார் சொன்னாருன்னா, இட் இஸ் கிளாசிக் ஸ்டார்ட் அப் சினாரியோ. ஒரு ஸ்டார்ட் அப்போட ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து நீ பார்க்குற அப்படிங்கிற வருஷம் அது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம சொன்ன கம்பெனியோட ப்ரொஜெக்ஷன்ஸே நம்ம வந்து இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 3 வருஷம் நெகட்டிவ் தான் இருந்திருக்கும். அதாவது கண்டிப்பாக அது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே வந்து பேங்க்ல கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு புது கம்பெனிங்கிற பட்சத்தில் இனிஷியல் ஸ்டேஜ் வந்து கேஷ் ஃப்ளோ வில் பி நெகட்டிவ். அப்படி நெகட்டிவ் இல்லைன்னா தான் அது வந்து சஸ்பீஷியஸ்னே அர்த்தம். எப்படிங்க இயர் 1ல நீங்கள் வந்து அது கண்டிப்பாக வந்து அது ஒரு இன்டெலெக்சுவல் கம்பெனியாக இருக்கணும். மேபி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணாமல் ஃபிக்ஸ்டு அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஐபி இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் ஒரு ஐடி கம்பெனி. ஸோ அந்த மாதிரி இருக்க பார்த்தா உனக்கு பெருசாக ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் தேவையில்லை. ஒரே ஒரு கராஜ், ஒரு 2 கம்ப்யூட்டர், இன்டர்நெட் கனெக்ஷன், அவ்வளோதான் முடிஞ்சுது. நான் நினைச்சேன் அந்த வருஷமே வந்து அவன் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் கொண்டு வரலாம். பட் வேர் இன் கேஸ் ஆஃப் அ மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிற இட் ரிக்வயர்ஸ் ஹியூஜ் ஃபிக்ஸட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதான் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்டேஜ்னு சொன்னாங்களா, அந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ். அடுத்து ஒன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் அப்படியே டக்குன்னு தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்னா நமக்கு தான் டிஃபரன்ஷியல் க்ரோத் மாடல் ஆச்சு. அப்போ இயர் 1 to இயர் 3 வந்து டிஃபரன்ஷியல் க்ரோத் பீரியட். இயர் 4ல இருந்து நமக்கு டெர்மினல் வேல்யூ கால்குலேஷன். டெர்மினல் வேல்யூனா ஒன்றும் கிடையாது, ஆஸ் அட் த எண்ட் ஆஃப் இயர் 3. இங்கே ஆக்சுவலாக இயர் 4ன்னு நான் போட்டிருப்போம். அப்படி போடுறது அப்படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா அப்படிதான் போடணும், இயர் 4ன்னு போடணும். பட் வந்து எப்படின்னா நீ அதோட மீனிங்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஸ் அட் எண்ட் ஆஃப் இயர் 3. நான் தான் உனக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், எண்ட் ஆஃப் இயர், அதாவது 31st டிசம்பர்ல நீ கால்குலேட் பண்றங்கிற பட்சத்துல உனக்கு அந்த 31st டிசம்பர் 2023 ஓகேவா? அப்போ உனக்கு 1st Jan 2023 டு 31st டிசம்பர் 2023 வரைக்கும் இருக்க கேஷ் ஃப்ளோஸ் முடிஞ்சுது. அப்போ உனக்கு கேஷ் ஃப்ளோன்னு ஒன்று 31st டிசம்பர்ல வருதுங்கிற பட்சத்துல அது நீ கன்சிடர் ஒரு விஷயத்தை யோசிக்கிற அப்படின்னாலே 31st டிசம்பர்ல நீ உட்காந்துட்டு யோசிக்கிற கேஷ் ஃப்ளோன்னு, அப்போ அந்த கேஷ் ஃப்ளோ எந்த இயரதோட இருக்கும்? இயர் அதாவது 2024ல இருந்து வரக்கூடிய இயர்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனாலதான் டெர்மினல் வேல்யூ வந்து ரொம்ப இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா போதும். ஸோ டெர்மினல் வேல்யூ கால்குலேஷனுங்கிறது அட் த எண்ட் ஆஃப் ஒரு இயர்ல பண்றோம். அப்போ எண்ட் ஆஃப் ஒரு இயர்ல பண்றோம்னா நம்ம வில் பி லுக்கிங் அட் த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் அப்படிங்கிறத நீ இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இங்க 3 அப்படியே மல்டிப்ளை பண்ணி இங்க நம்ம ஆட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம அடுத்து என்ன வேணும்னா P3, அதாவது பிரைஸ் அட் எண்ட் ஆஃப் இயர் 3. நான் தான் சொன்னேன்ல P3னா பிரைஸ் அட் எண்ட் ஆஃப் இயர் 3. நமக்கு அதுக்கு என்ன வேணும்? தோ இயர் 4ஓட கேஷ் ஃப்ளோ தானே வேணும். கார்டன்ஸ் ஃபார்முலா இந்த வருஷத்தோட, அதாவது அது D1 வச்சு தானே இது பண்ணுது. அப்படி இருக்க பட்சத்துல உனக்கு வந்து P3 கால்குலேட் பண்றாங்க ஃபர்ஸ்ட், உனக்கு FCFF 4 வேணும். அடுத்து வந்து என்னன்னா growth rate வந்து 0ன்னு இருக்கு, 0 மல்டிப்ளை பண்ண முடியாது. நீ வந்து grow into 1 plus Gன்னு தான் போடுற. அப்போ 1 plus G, G 0னா 1 plus 0 is equal to 1. அப்போ அதனால தான் போடு. ஏன்னா நீ வந்து என்ன growth 1%ன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம இங்க into 1 plus G தான் போடுவோம், இங்க Gங்கிறத 0. புரிஞ்சா? அப்படி இருக்க பட்சத்தில் 1 plus 0 is equal to 1 மல்டிப்ளை பண்ணா அதே வேல்யூ. அப்படி இருக்க பட்சத்துல உனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து அட் த எண்ட் ஆஃப் இயர் 3 வேல்யூ. பட் வந்து உனக்கு இன்னைக்கு ரேட் வேல்யூ வேணும். அப்போ தேர்ட் இயரோட ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் எடுத்து டிஸ்கவுண்ட் பண்ற, உனக்கு 1064 கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் நெட் ஆஃப் பண்ணினா உனக்கு அங்க வந்துடும் பாரு. ஓ சமயம் முடிஞ்சுதா? இல்ல ஒரு பார்ட் முடிஞ்சுது. ஸோ இது ரெண்டையும் நெட் ஆஃப் பண்ணா உனக்கு 8642.
இப்போ நீ வந்து வேல்யூ ஆஃப் த நியூ ஸ்ட்ராட்டஜி வந்து 8642. இப்போ நீ இன்க்ரிமெண்டல் வேல்யூ கேட்டானுங்களே, அப்போ நீ ரெண்டு இது கால்குலேட் பண்ணோம். வேல்யூவேஷன் ஆஃப் ஏபிசி அண்டர் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜினா எப்படின்னா நியூ ஸ்ட்ராட்டஜி எடுக்க மாட்டாங்க. அப்போ growth assume to be constant. ஓகேவா? ஏன்னா growth will increase only if new strategy is adopted. அப்போ நமக்கு வந்து இயர் 1 to இயர் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு growthமே இருக்காது. ஸோ அப்போ பேட் நமக்கு எஃப்சிஎஃப்எஃப் யூஸ் பண்ணி தான் போகணும். அப்போ பேட் 1400 depreciation opening balanceல வந்துடும். அதாவது add depreciation less increase in working capital, no increase in current assets. ஏன்னா வந்து இது ஏன்னா ஆமா ரேஷனல் நான் கீழே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரேஷனல் கீழே கொடுத்துருக்கேன், நல்ல வேலை. ஸோ இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் எதுவும் இல்லை, ஏன்னா அது கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஸோ இது எனக்கே ஞாபகம் இருக்கு, ஏன் இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் -800 போட்டிருக்கோம் அப்படின்னு. பிகாஸ் growth அது பார்ப்போம். ஸோ இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் -800. ஸோ இப்போ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ சின்ஸ் இட் இஸ் நோ growth, அப்போ இயர் 1 to இன்ஃபினிட்டி வரைக்கும் 0 growth. அப்போ அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தானே. அப்படி இருக்க பட்சத்தில் கார்டன்ஸ் ஃபார்முலா ஈஸியாக போட்டலாம். 1400 into 1 plus g, g is equal to 0, therefore into 1. அடுத்து வந்து ke minus g, g எதுவும் கிடையாது. அப்புறம் உனக்கு கடைசியில் என்ன வரும்னா 93,333. இப்போ இன்க்ரிமெண்டல் வேலைன்னா 2 மைனஸ் பண்ணு, நியூ ஸ்ட்ராட்டஜி மைனஸ் ஓல்ட் ஸ்ட்ராட்டஜி. உனக்கு வந்து நெகட்டிவ் வருது. நீ இப்போ வந்து நம்ம என்ன அட்வைஸ், ஒரு சிஎஃப்ஓவா என்ன அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ளீஸ் இந்த ப்ராஜெக்ட் எடுக்காதீங்க. இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் எடுக்கலனாலே நீங்க இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணீங்கனாலே 9,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். நியூ ஸ்ட்ராட்டஜி எடுத்து அதை இதையும் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 8642 தான் உங்களோட கேஷ் இன்ஃப்ளோவா இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு டேக் அப் த நியூ ப்ராஜெக்ட். ஸோ ஏன் ஃபிக்ஸ்ட் அசெட் அங்கே வந்து -800 அங்கே எதுவுமே சொல்லியே நம்ம தான் நியூ ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நியூ ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறது பண்ணாத ரெண்டாவது விஷயம். பட் fixed asset ratio need to be maintained at 2.5 times. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேயே 2.5 வந்திருக்கா, கரெக்டா? அப்போ நம்ம அதை மெயின்டைன் பண்ணியே தானே ஆகணும். அப்போ 2.5 டைம்ஸ் மெயின்டைன் பண்ணுற அப்படிங்கிற இயர் 1ல பார்த்தா உனக்கு 8,000 வந்துருச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஓப்பனிங் பேலன்ஸில் டெப்ரிசியேஷன் போட்டுட்ட. க்ளோசிங் ஆஸ் பர் உனக்கு வந்து இங்கே இப்போ எப்படி சொல்கிறேன்னா, அந்த வருஷத்தில் உனக்கு கடைசியில் 2.5 டைம்ஸ்னு வைக்கணும்னா அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 8,000 மெயின்டைன் பண்ணாதான் 2.5 வரும். அப்போ உனக்கு பார்த்தீங்கன்னா 8,800 இங்கே 8,000 தான் இருக்கு. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி த பேலன்சிங் ஃபிகர். புரியுதா? ஆஸ் பர் ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஏன்னா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீ வந்து ரேஷியோஸ் நீ எதில் தம்பி கால்குலேட் பண்ணுவேன்? பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தானே கால்குலேட் பண்ணுவேன். பேலன்ஸ் ஷீட் என்ன வேல்யூஸ்? எல்லாமே க்ளோசிங் வேல்யூஸ். அப்போ க்ளோசிங்கில் வந்து உனக்கு 2.5 டைம்ஸ் வரணும்னா புரிஞ்சுதா? அப்போ கண்டிப்பாக இங்கே 8,000ங்கிறது மெயின்டைன் ஆகி இருந்திருக்கணும். அதனால தான் இங்கே பேலன்சிங் ஃபிகர் இது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறானுங்கன்னா, அதே மாதிரி கரண்ட் அசெட் ரேஷியோ 5ன்னு மெயின்டைன் பண்ணியே ஆகணும். கரெக்டா? அப்போது 5ன்னு மெயின்டைன் பண்ணால் என்னோட சேல்ஸ் வந்து எதுவுமே க்ரோத்தே ஆகாது. அப்போது சேல்ஸ் பை உனக்கு டர்ன் ஓவர், அதாவது இந்த ரேஷியோ இருக்குது 5ங்கிறது மெயின்டைன் பண்ணணும். அப்போ 4,000. அப்போ செகண்ட் இயரும் உனக்கு க்ரோத் இல்லையா? அப்போ 2,000 டிவைடட் பை 5 4,000. ஸோ நோ இன்க்ரீஸ். உனக்கு புரியுதா? ஏன்னா இப்போ நீ ஓல்டு ஸ்ட்ராட்டஜிலே கண்டினியூ ஆகுற அப்படிங்கிற பட்சத்தில் தேர் வில் பி நோ க்ரோத், பட் ரேஷியோஸ் டு பி கான்ஸ்டன்ட். அப்போ 5வே மெயின்டைன் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எனக்கு 5 வந்துச்சு. எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் அப்போ எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 4,000 கரண்ட் அசெட்ஸ் நான் வச்சுருந்தேன். அப்போ அதே மாதிரி தான் எனக்கு இந்த வருஷமும் இருக்கும். க்ரோத் இல்லை. புரிஞ்சுதா புரியலையா? ஒரு நிமிஷம். ஓகே, புரிஞ்சுது. ஏன்னா க்ரோத் இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு இங்கே இங்கே போடுறது சேல்ஸில் எந்த இன்க்ரீஸுமே இருக்காது. நான் 5% மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக என்னோட கரண்ட் அசெட் வந்து 4,000 வந்துருச்சா. இப்போ 4,000க்கு இன்க்ரீஸே இல்லை. ஆனால் வந்து இங்கே 800 ஒரு கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ அடுத்த சம் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 50. இது ஒரு சிம்பிள் சம் தான். ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். கரண்ட் டிவிடெண்ட் அப்போ D0, டிஸ்கவுண்ட் ரேட், growth ரேட், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் ரேட்னு கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் KE.
வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா ஷேருக்கு உனக்கு என்ன டிஸ்கவுண்ட் ரேட், கேஇ தான் டிஸ்கவுண்ட் ரேட். ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்போ நமக்கு எதுவுமே சொல்லியா, அப்போ கார்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிட வேண்டியதான். D0 into 1 plus G KE minus G 63.75. அடுத்து என்ன கேட்டுக்கிறானுங்கன்னா, is the stock overvalued if the price is ₹40? கரண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ரிட்டர்ன் ஆன் எக்விட்டின்னு போட்டு ஏதோ 8% கொடுத்துருக்கானுங்க. இபிஎஸ் இஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஷோ யுவர் கால்குலேஷன்ஸ் அண்டர் ப்ரைஸ் பிஇ மல்டிபிள் அப்ரோச் அண்ட் ஏர்னிங்ஸ் க்ரோத் மாடல். இது ரெண்டும் உனக்கு பார்க்கணும்னா அதுக்கு மேலே கான்செப்ட் நான் பின்னாடி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் ஷேர் வேல்யூவேஷன் மாடல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கொஷின்ல யூஸ்ட் ஒன்லி ஸ்பெசிஃபிகலி ஆஸ்பிளின் கொஷின். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நத்திங் இஸ் ஸ்பெசிஃபைட், யூ ஹேவ் டு யூஸ் கார்டன் ஆர் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மெத்தட்ஸ் ஒன்லி ஃபார் வேல்யூவேஷன். ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். நீ பாட்டுக்கு பிஇ மல்டிபிள் அப்ரோச்சுக்கு நான் அதை யூஸ் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணினா தப்பாயிடும். ஸோ இப்போ ஏர்னிங்ஸ் க்ரோத் மாடல். ஸோ ஏர்னிங் க்ரோத் மாடல் சிம்பிள்ரா. நம்ம ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலாக என்ன கார்டன்ஸ் ஃபார்முலாவே தான், சேம் கார்டன்ஸ் ஃபார்முலா. அவர் இன்ஸ்டெட் ஆஃப் D1 வில் சப்ஸ்டியூட் E1. ஏன்னா பேர் மட்டும் மாறிடுச்சு. டிவிடெண்ட் க்ரோத் மாடல்னா இங்கே D1, ஏர்னிங் க்ரோத் மாடல்னா இங்கே E1. அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் அவன் இந்த இடத்துல மட்டும் ஐசிஏ ஒரு ஏதோ அசியூம் பண்ணுறானுங்க. இங்கே பார்த்தியா, இந்த ROE அப்படிங்கிறது தான் வந்து ஆரா எடுத்துக்கிறானுங்க. அதாவது ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி தான் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறானுங்க. அது ஏன்னு அவங்களுக்கே தெரில, சாருக்கே தெரில. அதனால சொல்றாங்க ROEனா ஆக்சுவல் ரிட்டர்ன், சரியா, கேஇனா ரெக்வயர்ட் ரிட்டர்ன். இவங்க என்ன பண்றாங்கன்னா ROEனா இந்த ஆர்னு சொல்லிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் கேஇ. புரிஞ்சுதா? அதுக்கு பின்னாடி ரேஷனல் இல்லை, இப்படிதான் அவங்க எடுத்துக்கிறாங்க, நீ அதே மாதிரி எடுத்துக்கோ. அடுத்து வந்து பிரைஸ் பை ஏர்னிங்ஸ் மல்டிபிள் அப்ரோச். அப்போ P0 இஸ் ஈக்குவல் டு, உனக்கு ப்ரைஸ் தேவைப்படுமா, அப்போ P/E அப்படின்னா ப்ரைஸ் பை ஏர்னிங்ஸு இன்டூ நம்ம என்ன போடுறோம் இபிஎஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே ஆக்சுவலி இதுவும் ஏர்னிங்ஸ் தான். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், உனக்கு ப்ரைஸ் கிடைச்சிருச்சா. ஸோ அதான் சொல்றானுங்க. என்னடா இது, சரி விடு. இதுதான் கான்செப்ட். ஆனா அடுத்து வந்து கேஇ இஸ் ஈக்குவல் டு 1/P into 100. இது எங்கிருந்து எடுத்துட்டுக்கானுங்கலாம் தெரில. ஆக்சுவலாக அதுக்கு நம்ம மேலே இங்க இருக்கு பாத்தியா, பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்டூ இம்ப்ளைடு பிஇ ரேஷியோ. ஸோ இம்ப்ளைடு பிஇ ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/KE. அப்போ இங்கே என்ன ஆகுனா இபிஎஸ் டிவைடட் பை கேஇ. ஏன்னா இபிஎஸ் இன்டூ 1 இபிஎஸ் தானே. அப்படி இருக்க பட்சத்தில் நீ வந்து இங்கே இபிஎஸ் பை கேஇனா உனக்கு வந்து 10 ரூபாய் ஏர்ன் பண்ணுற, ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15% அந்த மாதிரி இருக்கும் பாத்தியா. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் ஈல்டு எல்லாம் பார்த்தோம்ல, கரண்ட் ஈல்டில் வந்திருக்காது, பட் சிம்பிள்ரா. நம்ம இங்க கால்குலேட் பண்றோம்ல, கார்டன்ஸ் ஃபார்முலா கால்குலேட் பண்றோம்ல, ஸோ அதே கான்செப்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, அந்த இபிஎஸ்க்கு பதிலாக வந்து மேலே போட்டிருப்பேன் ஏர்னிங்ஸ் ஈல்டுன்னு. இங்க ஈன்னு வருதா, இங்க கேன்னு வருதா, இங்க G0 வருதா, E/Kங்கிற மாதிரியே வருமே, அதே கான்செப்ட் தான். பட் என்னன்னா இவங்க அதுக்கு எதனால பேர்லாம் வச்சிருக்கானுங்க. பட் ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதில் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோ. P0 is equal to EPS into implied PE ratio. implied PE ratio என்னன்னா, உனக்கு இதெல்லாம் உனக்கு வந்து நீ குழப்பிட்டு இருக்க தேவையில்லை. implied PE ratio 1/KE into 100. இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ரிட்டர்ன் ஆஃப் எக்விட்டியை தான் ஆர்னு அசியூம் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ which is equal to, இங்கே வந்து actual return is equal to required rate of return in PE multiple approach. இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம், சரியா. ஸோ இப்போ நம்ம மேலே பேக் டு கொஷின். Sick of the darkest of days. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ஸோ பிஇ மல்டிபிள் அப்ரோச் ஏர்னிங்ஸ் க்ரோத் மாடலும் கேட்டிருக்காங்க. அண்டர் பிஇ மல்டிபிள் அப்ரோச் அதான் சொல்லியிருக்காங்கல்ல, ROE is equal to R. ஏன்னா நமக்கு இங்கே வந்து கேஇ கொடுக்கல, பட் வந்து ROE கொடுத்துருக்காங்க. நம்ம அதான் ROE is equal to R which is equal to KE. இப்போ பிஇ மல்டிபிள் அப்ரோச்னா அதான் சொன்னேன்ல, இங்கே 1 இந்த இன்டூ 100லாம் வராது. இம்ப்ளைடு பிஇனா ஜஸ்ட் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, 1/KE. அப்போ உனக்கு 1 divided by 0.08 வந்து 12.5. அப்போ EPS into implied KE 3 into 12.5 which is 37.5. Since derived value 37.5 is greater than current market price of 40, share is overvalued.
ஸோ இந்த மாதிரி ஓவர் வேல்யூடு ஷேர்லாம் நீ என்ன பண்ணலாம்னா டக்குன்னு சேல் பண்ணிடலாம். ஏன்னா வந்து உனக்கு உன்னோட வேல்யூ 37.5 ரூபா தான். பட் வந்து நீ வித்தினா உனக்கு 40 ரூபா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து யூ ஆக்சுவலாக இதுவே இன்னொருத்தன் நீ வந்து இப்போ அந்த செக்யூரிட்டியை ஹோல்ட் பண்ணியிருந்தா யூ கேன் செல் வில் நாட் நம்ம க்ரோலெலாம் வருது பார்த்தியா, பை செல் அப்படின்னு. அதில் வந்து இந்த இடத்துல செல்லுங்கிற ஆப்ஷன் வந்து நிறைய பேர் ஓட் பண்ணுவானுங்க. ஏன்னா வந்து நீ வித்தினா உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பட் இதுவே பைன்னு சொல்லலாமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அதோட வேல்யூ 37 ரூபா, நீ 40 ரூபா கொடுத்து வாங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் க்ரோத் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவலையாக பார்த்துமே. ஸோ ஏர்னிங்ஸ் க்ரோத் மாடல் பார்க்குறோம். ஸோ ஏர்னிங்ஸ் அப்படின்னா நமக்கு மேலேயே கொடுத்துட்டாங்க. இந்த இபிஎஸ் கொடுத்துருக்காங்களா, இபிஎஸ் இஸ் தி ஏர்னிங்ஸ், இபிஎஸ் ₹3. அப்போ இபிஎஸ் இன்டூ 1+G கேஇ மைனஸ் ஜி சிம்பிளாக போட்டிங்கன்னா உனக்கு வேல்யூ 51 வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஷேர் வேல்யூ வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ ஷேர் இஸ் அண்டர் வேல்யூட். ஸோ இப்போ நீ விற்றாலும் உனக்கு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ யூ கேன் உங்ககிட்ட அந்த ஷேர் இல்லைங்கிற பட்சத்தில் இட் இஸ் சஜஸ்டட் டு பை. அப்படி உங்ககிட்ட இருக்குன்னா டோன்ட் செல் இட், ஜஸ்ட் ஹோல்ட் இட். நல்ல வேலை வந்ததுக்கப்புறம் விற்கலாம். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சுது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 52. ஸோ டிரெக்டர் ஆஃப் டென்டர் இன்கார்பரேட்டட் விஷ் டு மேக் எக்விட்டி இஷ்யூ. ஸோ ஓகே ஆக்சுவலாக இதுலேருந்து நமக்கு இதில் தான் வந்து அந்த மார்க்கெட் ஹைப்போதிசிஸ் நம்ம இப்போ பார்த்தோம்ல, அது உள்ளே வந்துருச்சு, அந்த கான்செப்ட் வந்து உள்ளே வந்துருச்சு. ஓகேவா, போஸ்ட் மார்க்கெட் இஷ்யூ கேபிட்டலைசேஷன் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் ஒன்று பார்த்துடலாம். இது வந்து நம்ம சார் எழுதுனது. அப்படி இருக்க பட்சத்தில் ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ப்ரீ மார்க்கெட் இஷ்யூ கேபிட்டலைசேஷனும் போஸ்ட் மார்க்கெட் இஷ்யூ கேபிட்டலைசேஷனும் டிஃபர் ஆகும். எப்போ டிஃபர் ஆகுனா பேஸ்ட் ஆன் மார்க்கெட். அதாவது மார்க்கெட் வந்து 3 வகைப்படும்: வீக் மார்க்கெட், செமி ஸ்ட்ராங் மார்க்கெட், ஸ்ட்ராங் மார்க்கெட். ஸோ வீக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால வந்து ஜஸ்ட் தே கேன் டூ ஒன்லி சார்ட் ஆர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அவங்களுக்கு வந்து பப்ளிக்காக எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது அந்த ஷேரோ அந்த கம்பெனியை பற்றியோ. அதே மாதிரி ப்ரைவேட்டாக அதாவது அந்த இன்சைடர் ட்ரேடிங்லாம் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி உள்ளிருந்து அவங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸும் வராது. அப்படி இருக்க பட்சத்தில் வீக் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னா ஒன்லி ஆக்சஸ், அதாவது அதாவது மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கெல்லாம், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க பார்த்தியா, இன்வெஸ்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸுங்கிறது இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஆக்சஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒன்லி பாஸ்ட் ப்ரைஸ். இது அதாவது இந்த சார்ட் நம்ம பார்க்குறோம்ல க்ரோவில், இந்த டேட்டில் இந்த ப்ரைஸ் இருந்துச்சு, இந்த டேட்டில் இந்த ப்ரைஸ் இருந்துச்சு, அது மட்டும்தான் அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். வேற செமி ஸ்ட்ராங் மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னா பாஸ்ட் இது. ஸோ இங்கேயே இது இருக்குன்னா கண்டிப்பாக அது இங்கேயும் இருக்கும், ரைட்டா. அது கூட அடிஷ்னலாக என்ன கிடைக்குன்னா பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து இப்போ ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத விட அது வேணாம். இண்டிகோ வந்து இண்டிகோவா டாடா ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து ஏர்பஸ்ன்னு அமெரிக்கன் கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்துருப்பானுங்க $70 பில்லியன். ஸோ அதெல்லாம் வந்து பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது என்னன்னா ஷேர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா, ஏன் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன். ஸ்ட்ராங் மார்க்கெட்டில் பார்த்தா உனக்கு கண்டிப்பாக பாஸ்ட் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் வால்யூமுக்கு ஆக்சஸ் இருக்கும், பப்ளிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி ப்ரைவேட்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரைவேட்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா இது அந்த ப்ரைவேட் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் மோஸ்ட்டாக கிடைக்காது. கம்பெனிக்குள்ள ஒரு நடக்கிற விஷயம் வந்து வெளியே இருக்கு, இன்வெஸ்டருக்கு தெரிய வருது. பட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்காஸ்ட் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது இதை அப்படியே லவுட்டிடலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ கம்பெனி ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் வந்து அது வெளியே தெரியல. பட் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் வந்து அனலைஸ் பண்ணிடுவார். ஈஸியாக அனலைஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ண, ஓகே கம்பெனி இதை தான் பண்ணி ஏதோ ஒரு புது ஆர்டர் போக போகுது, அதனால அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா, இந்த 3மே இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஸ்ட்ராங் மார்க்கெட். இந்த 2 மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இட் இஸ் செமி ஸ்ட்ராங். ஒன்னே தான் இருக்குங்கிற பட்சத்தில் இட் இஸ் அ வீக் மார்க்கெட். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா வந்து நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ப்ரீ இஷ்யூ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ போகலான்னு நீ டிசைட் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு முன்னாடி உன்னோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2 lakh. ஓகேவா, நீ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து
உனக்கு வந்து இது ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஒரு ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது, அதுக்கு வந்து நீ அதை அக்வயர் பண்றதுக்கு உங்ககிட்ட ஃபண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீ என்ன யோசிக்கிறனா வந்து ஒரு 95,000 வந்து நான் வந்து வெளியே இருந்து ஷேரா அதான் இங்க பாத்தியா, ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க ஷேர் கேபிட்டல் இது போஸ்ட் மார்க்கெட் ப்ரீ இஷ்யூ மார்க்கெட் கேபிடலைசேஷன். நீ வந்து ஒரு 500 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலான்னு ஒரு திங்க் பண்ணிட்டு இருக்க, அட் ₹190க்கு இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு நீ திங்க் பண்ணிட்டு இருக்க. அப்போ உன்னோட போஸ்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் என்னவா இருக்குன்னா, இங்க போட்டிருக்காங்க பாத்தியா, போஸ்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஜெனரல் கேசஸ்ல வந்து 2,95,000 இங்க போட்டிருக்காங்க பாத்தியா. ஜெனரல் கேஸ்ல வந்து என்ன ஆகுனா, கிட்ட அதாவது அந்த ஷேர் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன ஷேர் கேபிட்டல் இருந்துச்சு, இப்ப ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணா உனக்கு எவ்வளவு ஷேர் கேபிட்டல் உள்ள வரும். பர்டிகுலரா இது வந்து வீக் மார்க்கெட்ல ஜஸ்ட் 2,95,000 போட்டா அது வந்து ஒரு வீக் மார்க்கெட்ல அர்த்தம். ஏன்னா வீக் மார்க்கெட்ல ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ அந்த பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் என்னன்னு நான் இப்போ சொல்றேன். ஒரு வீக் மார்க்கெட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது உங்ககிட்ட 2 லட்சம் இருக்கு, 95,000 வரும். அப்போ 2,95,000 by 1,000 plus 500 தட் இஸ் 1,500. ஸோ அப்போ வந்து உன்னோட போஸ்ட் இஷ்யூ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து குறையுது. ஸோ இதுல இருந்து என்ன இம்ப்ளை ஆகுதுன்னா, ஆக்சுவலா வந்து உன்னோட ஷேர் வேல்யூ குறையுது அப்படின்னா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது என்னன்னா ஒரு வீக் மார்க்கெட்ல தான் அந்த மாதிரி திங்க் பண்ணுவானுங்க, புரியுதா. ஜஸ்ட் ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ பண்றாங்க, ஃப்ரெஷ் இஷ்யூ பண்றதுனால ஒரு பர்டிகுலரா ஒரு வீக் மார்க்கெட்ல இருந்துட்டு ஃப்ரெஷ் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா ஜென்ரலா அதோட ப்ரைஸ் குறையும். பட் அதுவே ஒரு செமி ஸ்ட்ராங் மார்க்கெட்ல இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கம்பெனி வந்து செமி ஸ்ட்ராங் மார்க்கெட்ல இருக்காங்க. செமி ஸ்ட்ராங் மார்க்கெட்ல இருந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல செமி ஸ்ட்ராங் மார்க்கெட்ல உனக்கு பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்ல. பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம சொன்ன 95,000 எதுக்கு ரைஸ் பண்றோம்னா, ஒரு ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்கிட்ட ஃபண்ட் இல்லை, அதனாலதான் நான் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்றேன். வீக் மார்க்கெட்ல பட்சத்துல அந்த நான் சொல்றேன்ல, அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், ப்ராஜெக்ட் வருதுங்க, அதனாலதான் நான் இப்ப ஃபண்ட் திரட்டுறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ல வெளியவே போகாது. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன இருக்குன்னா, ஜஸ்ட் பாஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸும் வால்யூம் ட்ரேடட் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வருது, இது வயபிள் நான் வயபிள் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்க பட்சத்துல அவனை வந்து குருட்டுத்தனமா என்ன நினைப்பானுங்கன்னா, ஓகே அவனுக்கிட்ட ஃபண்ட் இல்லையாட்டு இருக்குது, அதனாலதான் ரைஸ் பண்றாங்க, கம்பெனி ஏதோ போரா பெர்ஃபார்ம் பண்ண. ஸோ அந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கடைசியில் என்ன ஆச்சுன்னா, முதல்ல 200 இருந்திருக்கு, 200ல இருந்து என்ன ஆச்சுன்னா 196.67 குறைஞ்சிருச்சு. ஸோ ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ போனதுக்கு அப்புறம் குறைஞ்சிருச்சு. இது வந்து வீக் மார்க்கெட்ல வேர் there is no publicly available information. But in case of a semi strong market where publicly available where some information is publicly available, அந்த இன்ஃபர்மேஷன் தான் தோ இங்க ஒரு 15,000 போட்டிருக்காரு சார், அதுதான். ஸோ என்னன்னா நீ இங்க அதுக்கான ரேஷனல் எல்லாம் இங்க இருக்கு. ஸோ பிவிசிஓ நீ வந்து இப்போ எதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ற, ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் போற. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உனக்கு அதாவது 95,000ங்கிறதா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோவேன், சரியா. ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நீ 95,000 ரைஸ் பண்ற, நீ அதை தான் பண்ற, கரெக்டா தான் இருக்கு. அப்போ இதுதான் உன்னோட கேஷ் அவுட் ஃப்ளோவா இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்ல போடுறதுக்கு. அப்போ ஒரு ஜெனரல் ஒரு பேசிக் பிரின்சிபல் என்னன்னா, நம்ம இது வந்து பாண்ட் வேல்யூவேஷன்லயே பார்த்தோம். நீ ₹1 போடுற அப்படிங்கிற பட்சத்துல நீ கண்டிப்பா அந்த ₹1 தான் உனக்கு முதல்ல நீ போட்ட ₹1 உனக்கு வந்துடணும். அதுதான் ஒரு ரேஷனல், ஒரு அறிவுள்ள ஒரு இன்வெஸ்டர் பண்ற வேலை என்னவா இருக்குன்னா, இல்ல அறிவுள்ள ஒரு பிசினஸ் பண்ற வேலை, ஒரு கம்பெனி பண்ற வேலை இருக்குன்னா, ₹100 அந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுன்னா அட்லீஸ்ட் அந்த ₹100 எடுக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அது பார்க்கும். கண்டிப்பா அதுக்கு மேல வர்றதுதான் வந்து அதோட ப்ராஃபிட் பெனிஃபிட் எல்லாமே. அப்போ இப்ப நான் 95,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா கண்டிப்பா நான் அந்த 95,000 எனக்கு கேஷ் இன்ஃப்ளோவா நான் கொண்டு வந்தே தான் ஆகணும், கரெக்டா. அதுக்கு மீறி வந்துச்சுன்னா அதுதான் நான் பார்க்குற ப்ராஃபிட்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் 95,000 இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா 95,000 எடுத்துருவேன். அது கூட அடிஷ்னலா இன்னொரு 15,000 நான் எடுக்கிறேன், கரெக்டா. அப்போ அந்த ப்ராஜெக்டோட என்பிவி எப்படி சொல்றதுன்னா, இதுதான் இப்போ எப்படி சொல்றேன்னா, வீக் மார்க்கெட்ல ஜஸ்ட் தே லுக் அட் த ஃப்ரெஷ் இஷ்யூ, ஐயோ ஏதோ ஃப்ரெஷ் இஷ்யூ போறானுங்க, ஃபண்ட் பத்தல, அதனால என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் இங்க 2,95,000 மட்டும் போட்டு டிவைட் பண்ணி இருக்கிற ₹200 இருந்தது வந்து உனக்கு ₹196 வந்துருச்சு தான். இங்க இப்ப ₹200 ₹196 வந்துருச்சு. பட் இன் கேஸ் ஆஃப் அ செமி ஸ்ட்ராங் மார்க்கெட் வேர் பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன், அதாவது பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இதுதான் என்னன்னா, அவங்க
வீக் மார்க்கெட்ல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரே ஒரு இது மட்டும் வருது, ஏங்க அவங்க ஃப்ரெஷ் இஷ்யூ பண்றாங்க அவ்வளவுதான். பட் இதே செமி ஸ்ட்ராங் மார்க்கெட்ல இங்க என்ன நடக்குதுன்னா, அவன் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்றான், எதுக்கு பண்றான்னு ஒரு ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் 95,000. அப்போ அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் என்பிவி எல்லாம் கால்குலேட் நம்ம பண்ணி பார்த்தோம்னா பாசிட்டிவ் என்பிவி, அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால பாசிட்டிவா ஒரு 15,000 அந்த கம்பெனி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குது. அப்போ டோட்டல் கேஷ் இன்ஃப்ளோ வந்து ஒரு 1,10,000 வருது. அப்போ அவனோட போஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கூட அந்த 15,000 இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதுவும் அவன் ஏர்ன் பண்ண போறது தானே. இப்போ ஆக்சுவலா எப்படின்னா 2 lakh இருக்கு, அதுல வந்து 2 lakh plus 95,000 கண்டிப்பா அவன் ஏர்ன் பண்ணி தான் ஆகணும், ஏர்ன் பண்ணுவான். புரியுதா? அது வந்து அது வந்து எப்படி சொல்றது, அதை அன்டினயபிள் ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி. 95,000 போட 95,000 கண்டிப்பா அவன் எடுத்து தான் தீருவான். அப்போ 2 lakh plus 95,000. பட் சின்ஸ் இட் இஸ் a semi strong market, he will be available with the information. ஸோ இந்த என்பிவி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அப்போ இதுவும் அவன் ஏர்ன் பண்ண போற அமௌண்ட் தான். அப்போ அதையும் ஆட் பண்ணு, அதையே நீ விட்டு வைக்கிற, அதுவும் அவன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கூட தானே ஆட் ஆகணும். ஸோ அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, இந்த 15,000 வந்து இந்த 2,95,000 கூட ஆட் ஆகி போஸ்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வந்து 3,10,000 ஆகும். அப்போ போஸ்ட் மார்க்கெட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டீங்கன்னா உன்னோட ஆக்சுவலா இதுதான் நடக்கணும். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ போறேன் அப்படிங்கறதுனால வந்து உன்னோட இது வந்து குறையக்கூடாது. மேபி ஒரு போனஸ் ஆர் ரைட்ஸ் இஷ்யூ போறங்கிறதுனால குறையலாமோ என்னமோ. ஏன்னா வந்து அதுல உனக்கு ஃபண்ட் ஃப்ளோ கிடையாது, ஒரு என்பிவி கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ புக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ரிசர்வ்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த சொல்லலாம். பட் நீ ஒரு ப்ராஜெக்ட்காக ஃபண்ட் ரைஸ் பண்ற அப்படிங்கிற பட்சத்துல நீ ஒரு குட் மோட்டிவோட ரைஸ் பண்ற. ஸோ அந்த மோட்டிவ் வந்து உன்னோட மார்க்கெட் ப்ரைஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல வந்து ஒரு கண்டிப்பா ஒரு there is no weak market. எல்லாமே இந்த காலத்துல எல்லாமே செமி ஸ்ட்ராங் மார்க்கெட் தான் ஆர் ஸ்ட்ராங் மார்க்கெட். ஸோ ஸ்ட்ராங் மார்க்கெட்ஸ் நாட் பாசிபிள், செமி ஸ்ட்ராங் மார்க்கெட்ஸ் தான் எல்லா பக்கம் இருக்கு. அப்படி இருக்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து தே ஹாவ் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வித் தெம். ஸோ தே ஹாவ் டு, ஸோ அந்த மாதிரி இது வந்து தே எல்லாம் அவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் ஜஸ்ட் ஹைப்போதீசிஸ் தான். ஸோ அப்போ 15,000 ஆட் பண்ணி தான் நீ பண்ணணும். ஏன்னா இட் இஸ் செமி ஸ்ட்ராங் மார்க்கெட். இந்த ப்ளஸ் சொல்லணும்னா நீ 95,000 வாங்குறடா, அதை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றடா, கண்டிப்பா உனக்கு 95,000 தேவைப்படும். நீ வந்து ஆக்சுவலா வந்து இங்க என்ன வேணா நடக்கலாம். இங்க வந்து நம்ம பாசிட்டிவ் என்பிவி, நீ ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாலும் இங்க பாசிட்டிவ் என்பிவி வந்துன்னா இங்க ஆட் பண்ணு 2,95,000 பிளஸ் 15,000. அதுவே இங்க நெகட்டிவ் என்பினா 2,95,000 மைனஸ் 2,80,000 வரும். அதை பேஸ் பண்ணி தான் உன்னோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கணும். புரியுதா? அவ்வளவுதான். பட் இதில் ரொம்ப இழுத்துட்டு இருக்க வேணாம். ஸோ ஸ்ட்ராங் மார்க்கெட்ஸ் பத்தி அங்கேயே உனக்கு கொடுத்துருப்பாங்களே, அதுக்கான தியரியும் பார்த்துடலாம். ஸோ இந்த இதா இங்க இருக்குது பார்த்தியா, எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைபோதேசிஸ்னு இருக்கா. இது வந்து யூஜின் ஃபார்மாங்கிற ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இட் ஹெல்ப்ஸ் இன் அசஸிங் வெதர் அ மார்க்கெட் இஸ் எஃபிஷியன்ட் ஆர் நாட் பேஸ்ட் ஆன் த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் டு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். புரியுதா? இங்க வந்துருச்சு பாத்தியா. அண்ட் த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூட்டிலைஸ்டு. ஃபார்மா கிளாசிஃபைடு எஃபிஷியன்ட் மார்க்கெட் இன்டூ 3 சப் கேட்டகரிஸ். ஸோ வீக் ஃபார்ம், அதில் என்ன பண்ண இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனி எவாலுவேஷன் எது பண்ணா பேஸ்ட் ஆன் prices which have incorporated the effects of past practice and volume movements. Simple example சொல்லணும்னா technical analysis using charts. Chart contains previously traded prices and datas like அந்த மாதிரி இருக்க மார்க்கெட்ல we cannot earn super normal profit by looking at price and volume information. ஏன்னா வந்து ஜஸ்ட் ப்ரைஸையும் வால்யூம் இன்ஃபர்மேஷனையும் வச்சு நார்மல் ப்ராஃபிட்டுக்கு நான் சொல்றேன். அந்த 95,000 இப்போ எக்ஸாம்பிள் நார்மல் ப்ராஃபிட்னா அந்த 95,000 நார்மல் ப்ராஃபிட்னா 95,000 இன்கம் 95,000 வருது. ஸோ அது நார்மல். அதுக்கு மேல இருக்க அந்த 15,000 உனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதான் ஜஸ்ட் நீ சார்ட்டை மட்டும் டிசைட் பண்ணிட்டு, அதான் நான் சொன்னேன்ல நம்மளோட எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் 2. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 95,000, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது வந்து ஒரு வீக் மார்க்கெட்னு எடுத்துக்கலாம். ஸோ வீக் மார்க்கெட்லனா உனக்கு வந்து இது மட்டும்தான் இருக்கும், ஜஸ்ட் 95,000 அவன் எதுக்கோ ஃபண்ட் ரைஸ் பண்ண போறான். அதுக்கப்புறம் உனக்கு வந்து ப்ரீவியஸ் ஃபிகரோட சார்ட் மட்டும் இருக்கும். நீ இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த 15,000 நீ கால்குலேட் பண்ணுவேன்? சத்தியமா பண்ண முடியாது. அதனாலதான் இங்க சொல்றான் we cannot earn super normal profit by looking at price and volume information. Instead, investors need to look at publicly and privately available information and its impact on price in order to earn supernormal profits. புரியுதா? இது ப்ராஃபிட் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ப்ராஃபிட்னா பை செல்லிங் த ஷேர்ஸ், ரைட்? ஸோ அதே மாதிரி தான்
இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட் போறோம் அப்படிங்கிற பட்சத்துல we have access to publicly available information. Publicly available information இந்த ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தி, இப்போ 95,000 ஒரு ப்ராஜெக்ட் போறோம்ல, அது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அதோட டீடைல்ஸ் எல்லாமே உனக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீ அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உனக்கு 15,000 நெட் இது வருது. ஸோ அந்த 15,000 நீ வந்து போஸ்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இன்க்ரீஸ் பண்ணாதான் உன்னோட ஃபோர்காஸ்ட் கரெக்டா இருக்கும். இட் இஸ் அ செமி ஸ்ட்ராங் மார்க்கெட். செமி ஸ்ட்ராங் மார்க்கெட்ல வந்து in this form of market price reflect not just information about past trends. அதான் இப்போ செமி ஸ்ட்ராங் மார்க்கெட்ல இந்த 206ங்கிறது ப்ரைஸா இருக்கும். ஏன்னா ஆக்சுவலா அதான்டா, நீ உனக்கு இப்போ அந்த கான்செப்ட் இது லிங்க் பண்ணோம்னா இப்போ என்ன பண்றான்னா, நம்ம வீக் மார்க்கெட்ல வந்து உனக்கு 196ன்னு இருக்கும். அப்போ இந்த 196 எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஜஸ்ட் பை அதாவது ஜஸ்ட் இந்த ஃபண்ட் இஷ்யூ மட்டும்தான் இருக்கு. பட் இங்க இருக்க 206.67 இஸ் பேஸ்ட் ஆன் price trends, volume and publicly available information. Thus in order to earn we can predict the we need to predict companies major news before they get announced. அதான் இப்போ அவனுங்களே அவங்க வாயாலே இந்த ப்ராஜெக்ட் நாங்க எடுக்கிறோம் அதெல்லாம் பண்றதை விட, அதான் நான் சொன்னேன், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். நீ கால்குலேஷன் பண்ணி பார்த்தா உனக்கு 15,000 நெட் ப்ராஃபிட் வருது. நீ அதுக்கப்புறம் என்ன பண்றனா, நீ வந்து கால்குலேட் பண்றல. இப்போ நீ ஒரு இன்வெஸ்டர், சரியா, நீ ஒரு இன்வெஸ்டர், நீ இருக்க மார்க்கெட் வந்து செமி ஸ்ட்ராங் ஃபார்ம்ல இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல நீ என்ன பண்ற அப்படின்னா, அவங்களோட போஸ்ட் இப்போ வந்து உனக்கு ஜஸ்ட் ஒரு மூணு மார்க்கெட்லயும் உனக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வரும். நாங்க ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ போறோம். வீக் மார்க்கெட்ல உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ சார்ட் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டே இருப்ப, உன்னால அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியாது. பட் நீ ஒரு செமி ஸ்ட்ராங் ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட்ல இருக்க, ஜஸ்ட் அவன் சொல்றான் 95,000க்கு நாங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ போறோம். நீ வந்து அனலைஸ் பண்ணி பாக்குற, ஏன் இவன் 95,000 ஃப்ரெஷ் இஷ்யூ போறான். அப்புறம் பார்த்தா நியூஸ்ல சொல்றாங்க they have got an tender, they have bid a tender and won a tender for a government project. அதோட வேல்யூ இவ்வளவு ஒரு 95,000 வருதுங்கிற. ஸோ இப்போ நீ அது ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீ அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்றேன்னா, அதோட என்பிவி பாசிட்டிவா இருக்கும், அது ஒரு 15,000 வரும். அப்போ போஸ்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன், ஸோ இந்த ஃபண்ட் இஷ்யூ ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் என்னவா இருக்கும்னா 2 lakh வந்து ஆல்ரெடி இருக்கு, 95,000 அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றானு, கண்டிப்பா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருவானு. அது கூட நீ அடிஷ்னலா நீ அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு பார்த்து ஒரு 15,000, அதையும் ஆட் பண்ணாதான் அவங்களோட ஒரிஜினல் இன்ட்ரென்சிக் வேல்யூ உனக்கு கிடைக்கும். அது டிவைடட் பை போஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டீங்கன்னா உனக்கு மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஒரு ஷேர் கிடைச்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, இப்போதைக்கு 200 ரூபான்னு இருக்கு. ஸோ இந்த ஃபண்ட் இஷ்யூ எல்லாம் போய் வந்தாச்சுன்னா அவங்களோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ நீ என்ன பண்ணலாம்னா, நீ வெயிட் பண்ணுவ. ஸோ இன்னும் ஒரு 6 மாசம் அந்த ப்ராஜெக்ட் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீ 200 ரூபாயில ஹோல்டு பண்ணிட்டு இருப்ப. அப்புறம் அந்த ஃபண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஃபண்ட் இஷ்யூ மட்டும் பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக குறையும். பட் அந்த என்பிவி நீ ஆட் பண்ணினா மார்க்கெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், 206.67க்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீ ஒரு 5 months கழிச்சு என்ன பண்ணலாம்னா, அதான் சொன்னேன், அந்த ப்ராஜெக்ட் வந்து 6 monthsங்கிறாங்க. ப்ராஜெக்ட் சூப்பரா பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற பட்சத்துல நீ அந்த இடத்துல சேல் பண்ணினா உனக்கு, இப்போ நீ ஒரு 1000 ஷேர் ஹோல்ட் பண்ணிருக்கேங்கிற பட்சத்தில் 1000 × 6 ரூபாய் போட்டீங்கன்னா உனக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணணும் ஒரு செமி ஸ்ட்ராங் ஃபார்ம்ல. ஸோ ஸ்ட்ராங் ஃபார்ம்ல வந்து கரண்ட் ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆல் இன்ஃபர்மேஷன். இப்போ இருக்க ப்ரைஸே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும்டா. அதனால இட் இஸ் நாட் பாசிபிள் டு earn எனி சூப்பர் ப்ராஃபிட்ஸ் பிகாஸ் ஸோ எல்லாமே இருக்கு. எல்லாம் இப்போ இருக்க ப்ரெசன்ட் அந்த டிஸ்பிளே இருக்கும் பார்த்தியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல, ஸோ அந்த ப்ரைஸ் வந்து இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல், that is past changes, current publicly available information and after giving effect to privately available information, எல்லாமே பண்ணி இருக்கு ஷேர் தான். ஸோ அந்த இடத்துல it is not possible to earn any super profits. பர்டிகுலராக நான் சொன்னேன்ல, வீக் மார்க்கெட் இப்போ எங்கேயுமே கிடையாது, அதே மாதிரி ஸ்ட்ராங் மார்க்கெட்டே கிடையாது. இருக்கிற எல்லாமே செமி ஸ்ட்ராங் தான். நீ உட்காந்து அனலைஸ் பண்ணி நீ டெக்னிக்கா வித்துக்கிட்டீங்கன்னா உண்டு. இப்போ இதை வேஸ்ட் பண்ணி தானே இந்த சம் இருக்கும். இங்கே அந்த சம் கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின். ஆனா அதான் டென்டர் இன்கார்பரேட்டட் விஷ் டு மேக் an equity issue to finance 8 million expansion scheme. நம்ம வந்து 95,000 ரூபாய் ப்ராஜெக்ட் நம்ம எக்ஸாம்பிள்ல, which has an expected net NPV நமக்கு 15,000 பார்த்தியா, அது மாதிரி இங்க 1.1 million. அதுக்கப்புறம் ஸோ இது மட்டும் கிடையாது, and to refinance an existing 5 million 15% bonds due for maturity in 5 years term. ஸோ என்ன பண்ணலாம்னா, இது நம்ம பாண்ட் ரீஃபைனான்சிங் ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி, ஜாலியா இருந்துச்சு. அதே மாதிரிதான் அடுத்து வந்து ஏர்லி ரிடம்ஷன் ஆஃப் தீஸ் பாண்ட்ஸ், ஒரு ப்ரீபேமெண்ட் பெனால்ட்டி இருக்கு. Company has obtained approval from a shareholder to suspend their preemptive rights and make a 15 million placement of share. இது என்ன தெரியுமா மீன் ஆகுது,
ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தே ஹாவ் டு அப்டெயின் அப்ரூவல் ஃப்ரம் ஷேர் ஹோல்டர்ஸ். பிகாஸ் ஆல்ரெடி அவன் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க பட்சத்தில் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம சார் இருக்காரா, இப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா எனக்கு லீவ் வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கள் சாரை தான் அப்ரோச் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிள் எங்கள் சார் வந்து எனக்கு எதுவும் ஆடிட் அசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆடிட்டில் எங்கேஜ் ஆகிட்டோம். இப்போ நான் வந்து அங்கே கிளைண்ட் பிளேஸில் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து லீவ் கேட்குறேன்னா ஆக்சுவலாக ஒர்க் வந்து நான் அங்கே அந்த கிளைண்ட் பிளேஸில் தான் பண்ணுறேன். ஸோ அவங்க கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி நான் வரமாட்டேங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு வரமாட்டேங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட சொல்லணும்? சார்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சார்கிட்ட கேட்டு ஓகேப்பான்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போய் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க, உனக்கு ஃபண்டு தேவைப்படுதா, நீ ஃபஸ்ட்டு போய் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு காசு தேவைப்படுது, நம்ம ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா கிட்ட தான் கேட்கணும். டைரக்டா போய் பேங்க் அப்ரோச் பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட கேட்டு இல்லப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, இல்லைன்னா நீ அவங்க கிட்ட கேட்டு உங்களால முடியாது, உங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது, நான் பேங்க்ல வாங்கிக்கிறேன். சப்போஸ் வந்து நீ அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கணும். சிமிலர் டு தட் அதுதான். அது மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனி போய் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி எனக்கு 15 மில்லியன் வேணும், ஆக்சுவலா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்னா அவங்களுக்கு இஷ்யூ பண்ணிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறனால தான் சரி ஓகே எனக்கு வேணாம். அந்த ப்ரீ எம்ப்டிவ் ரைட்ஸுங்கிற அதுதான். நீ ஒரு கம்பெனியை ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்களா, ஃபர்ஸ்ட் அந்த ஷேர் ஹோல்டர்ஸாக இஷ்யூ பண்ணணும். அப்படி அவங்களுக்கு வேணாம்னா அவங்க தான் அதை ஃபோர்கோ பண்ணணும். புரிஞ்சா? அது மாதிரி தான் இங்கே நடந்துக்குது. ஸோ தே சஸ்பெண்டட் தேர் ப்ரீஎம்டிவ் ரைட்ஸ் அண்ட் அலோவ் டு மேக் 15 மில்லியன் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஷேர். ஸோ அந்த ஃப்ரெஷ் இஷ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185 cents per share or $1.85 per share. It is estimated that flotation cost of the issue to be 4% of the gross proceeds. So இதையும் multiply பண்ணி 4% போட்டீங்கன்னா உனக்கு வந்துடும். So any surplus funds from the issue will be invested in IDRs which is currently. So simple, நல்லா இருக்கும் இந்த கொஸ்டின், ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் டேட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து பாஸ்ட் டேட்டா, ஃபியூச்சர்லாம் எதுவும் கிடையாது. ஆர்டினரி ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷேர் ப்ரீமியம், ஃப்ரீ ரிசர்வ்ஸ், 15% term bonds, 11% debentures. Entity's current share price வந்து $1.9, debenture price வந்து $102. So assuming stock market to be semi strong. செமி ஸ்ட்ராங் ஃபார்ம்னா என்னன்னா நீ என்பிவி ஆட் பண்ணணும்டா. வீக் ஃபார்மா இருந்தா என்பிவி ஆட் பண்ணக்கூடாதுடா. இவ்வளவுதான்டா கான்செப்ட். புரியுதா? சரியா? வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. செமி ஸ்ட்ராங்னா add net present value of future projects that is going to be undertaken. வீக்னா எதையும் ஆட் பண்ணாத. ஸ்ட்ராங்னா ஆல்ரெடி இருக்க வேல்யூ எல்லாம் இன்க்ளூசிவ் தான். ஓகேவா? A form efficient and information நான் சொன்னேன்லே பப்ளிக்லி அவைலபிளா இருக்கும் இன்ஃபர்மேஷன் and the uses to which. அதான் இங்க உனக்கு புரியுதா? Assume the stock market to be semi strong form efficient and information about proposed use of fund from the issue has been made available to the placement. அதான் இப்போ அவனுக்கு வந்து இப்போ $8 million வேணும்னா அது எதுக்காக வாங்குறானுங்க, எங்க கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றானுங்க, அடுத்து என்ன சதா சொல்றாங்க, எதுக்காக வாங்குறாங்க, யூசஸ் டு விச் ஃபினான்ஸ் இஸ் புட், எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நீயே ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோ. WACC ஜஸ்ட் கேஇன்னு கிடையாது. பட் இங்க எக்விட்டி மட்டும்தான் இருக்குங்கிற பட்சத்துல நீ கேஇன்னு எடுத்துக்கலாங்கிற அப்படின்னு சொல்ல முடியும். இங்க பாத்துக்கோ டெப்டும் இருக்குது. ஸோ அதனால யூ ஷுடன்ட் பி பிளைண்ட்லி சூசிங் இட் அஸ் WACC. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு பண்ணணும். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் போஸ்ட் இஷ்யூ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் இருக்கா நமக்கு? ஃபர்ஸ்ட் வந்து அந்த அனாலிசிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ. நம்ம சிம்பிளா சொல்லணும்னா போஸ்ட் இஷ்யூ மார்க்கெட் ப்ரைஸ் கேட்கறாங்க. அப்போ நமக்கு என்ன வேணும்னா ப்ரீ இஷ்யூ மார்க்கெட் ப்ரைஸ் பிளஸ் கரண்ட் இஷ்யூ. ஸோ கரண்ட் இஷ்யூல வந்து சின்ஸ் இட் இஸ் அ ஸ்ட்ராங், அதாவது செமி ஸ்ட்ராங் அப்படிங்கிறனால ஜஸ்ட் அந்த 15 மில்லியன் மட்டும் ஆட் பண்ண முடியாது. அந்த 15 மில்லியன்ல நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா அதுலேருந்து வர ரிட்டர்னையும் ஆட் பண்ணணும். இதுல ஹைலைட் என்னன்னா அந்த 15 மில்லியனை 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அண்ட் 3 டிஃப்ரெண்டான இடத்துல நீ அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற. அதுல அப்போ 3 டிஃப்ரெண்ட் என்பிவி வரும். புரியுதா? சிம்பிளா 2 லைன்ல சொன்னா கான்செப்ட் வந்து post issue market capitalization divided by post issue number of shares. Post issue market capitalization எப்படி calculate பண்ணனும்னா we have to assess whether the market is weak, semi strong or strong. So question mentioned it is semi strong.
அப்படி இருக்க பட்சத்தில் போஸ்ட் இஷ்யூ மார்க்கெட் கேபிடலைசேஷனா நமக்கு என்ன ஃபார்முலா வரும்னா ப்ரீ இஷ்யூ மார்க்கெட் கேபிடலைசேஷன் add post issue market capitalization current issue add NPV of the investments to be made out of the current issue. இப்போ நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 15 million gross proceeds நல்லா நோட் பண்ணீங்கன்னா flotation cost 4 சொல்லிட்டானுங்க. அப்போ இதுதான் net proceeds. இந்த 14.4 million தான் நீ ஏதோ ஒரு 8 million-க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், எக்ஸ்பேன்ஷன் ஸ்கீம் போறேன்னு சொன்னேன், ஒரு 5 million பக்கமா என்னமோ நான் பாண்டை ரீபே பண்றேன்ட்ட, மிச்சம் அவ்வளோ இருக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன்ட்டேன். அப்போ எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் வந்து சொல்றாங்க PVCO இஸ் 8 million, NPV எல்லாமே டேட்டா அங்கே கிளீனா அவைலபிள். எக்ஸ்பேன்ஷன் ஸ்கீமோட PVCO இங்க NPV கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க நல்லா நோட் பண்ணினா NPV நெட் ப்ரெசென்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணோம்னா PVCO மைனஸ் PVCI ஆர் PVCI மைனஸ் பர்டிகுலரா வந்து PVCI மைனஸ் PVCO தான் பண்ணும். ஏன்னா உனக்கு கேஷ் இன்ஃப்ளோ வருது, கேஷ் அவுட்ஃப்ளோ நீ எவ்வளோ பண்ற. ஸோ இதில் நெட்டாக பார்த்தீங்கன்னா நெட்டாக வரக்கூடிய ப்ரெசென்ட் வேல்யூ அதுதான் உன்னோட கெயினாக இருக்கும். பட் வந்து இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க அதான்டா. அப்புறம் ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு கான்செப்ட் நான் உனக்கு அப்பயே சொன்னேன்ல, இந்த 14.4 million தான் இந்த 8 million வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அப்போ ஒரு ரேஷனல் இன்வெஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூனா நான் ₹1 போடுறேன், இப்போ நம்மளே போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ₹1000 போட்டிருக்கேன்னா எனக்கு கண்டிப்பாக அந்த ₹1000 வந்துடணும். ₹1000 கீழே ₹800 ஆச்சுனாலே எனக்கு டென்ஷன் ஆயிரும். ஸோ ஜென்ரலாகவே ஒரு இன்வெஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் இருக்கும். ₹100 போடுறேன்னா நீ எனக்கு ₹110 கொடுக்க வேணாம், எனக்கு ₹100 திருப்பி கொடுத்தாலே போதும்டா. அந்த கான்செப்ட் தான். நீ வந்து ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறத விட ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ₹100 போட்டா எனக்கு கண்டிப்பா ₹100 அவங்களோட பிரைம் இன்ஸ்டிங்க்ட் வந்து அந்த ₹100 எடுக்கிறதா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கு மேலதான் அவங்களோட ரிட்டர்ன்ஸ். அதெல்லாமே வந்து ஜஸ்ட் கிரீட் அண்ட் டிசையர்னால வரக்கூடியது மட்டும்தான். டோன்ட் வாண்ட் டு டாக் philosophy மேன். ஸோ அதுதான் இப்போ 14.4 million 8 million வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் போட்டாங்கன்னா இது ஆக்சுவலாக கொடுத்துருக்கிறதே வந்து NPV. நீங்கள் ஆக்சுவலாக இங்கே நல்லா நோட் பண்ணி இது PVCI கிடையாது. அப்போ PVCI என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 million கண்டிப்பாக எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ வந்துடணும். ஏன்னா நான் 8 million அவுட்ஃப்ளோ போடுறேன். அப்போ அந்த 8 million எனக்கு கண்டிப்பாக வரணும். ப்ளஸ் எனக்கு 1.1 சேர்ந்து வரணும். ஆக்சுவலாக NPVயோட ஃபார்முலா அதுதான், PVCI மைனஸ் PVCO. அப்போ PVCO வந்து எனக்கு 8 million. அப்போ எனக்கு நெட்டாக எனக்கு வந்து 1.1 million எனக்கு கெயினாக வருது. ஸோ அதுதான் இவனுக்கு டேரெக்டாக அவனுக்கு 1.1 million கொடுத்தனால உனக்கு வந்து அது பெருசாக தெரியல. பட் நமக்கு அடுத்த அந்த பாண்ட் ரீஃபைனான்சிங்லாம் இருக்குது பார்த்தியா, அதில் உனக்கு வந்துடும். சூப்பராக இருக்கும். அந்த பாண்ட் ரீஃபைனான்சிங் ஒரு மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட இந்த 14 லட்சம் கொடுத்தாங்கன்னா நான் அதில் 8 லட்சத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? அடுத்து நான் வந்து 15% பாண்டை ரீபே பண்ணுவேன். என்கிட்ட எவ்வளோ 15% பாண்ட் இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து இன் தௌசண்ட்ஸ்ன்ட்டானு. அப்போ 5000 into 1000 போட்டேன்னா உனக்கு இன்னொரு 3 0 வருமா, 3 0 வருமா, அப்போ டொடக்ட். அப்போ இங்கே வந்து 5 million உனக்கு 50 lakhs. அப்போ 5 million rupeesக்கு என்கிட்ட பாண்ட் இருக்குது. அப்போ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ எனக்கு என்னன்னா கண்டிப்பாக நான் 5 million பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 5 million இப்போ பே பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதுக்கு பெனால்ட்டி பே பண்ணுவேன். ஸோ அப்போ என்னோட டோட்டல் அவுட்ஃப்ளோ எனக்கு 5.35. இப்போ நான் 5.35 பே பண்றேங்கிற பட்சத்தினால எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ என்ன வரும்? சின்ஸ் இட் இஸ் அ லயபிலிட்டி, டிபென்ச்சர்ங்கிறது லயபிலிட்டி. ஒரு லயபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு கேஷ் அவுட்ஃப்ளோ அவாய்ட் ஆகுது, ரைட்டா? அப்போ கேஷ் இன்ஃப்ளோ அவாய்டட் இஸ் அ கேஷ் அவுட்ஃப்ளோ அவாய்டட் இஸ் அ கேஷ் இன்ஃப்ளோ, ரைட்? அப்போ எனக்கு என்னென்ன கேஷ் அவுட்ஃப்ளோ அவாய்ட் ஆகுது? எனக்கு 5 வருஷத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க தேவையில்லை. அப்போ நான் இன்ட்ரெஸ்ட் எப்படி கொடுப்பேன்னா 5 million into 15%. அதுதான் ஒரு வருஷத்துக்கு நான் அது கொடுப்பேன். பட் நான் 5 வருஷத்துக்கு கொடுக்குறேன். அப்போ 5 இயர்ஸுக்கான எனக்கு இது தேவைப்படும், கரெக்டா? அப்போ 5 இயர்ஸ்க்கான ப்ரெசென்ட் இது 5th இயரா ப்ரெசென்ட். இங்கே நல்லா நோட் பண்ணால் PVAF, இங்கே வந்து ஆக்சுவலாக PVF தான் வரணும். ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர் 5 இயர்ஸுக்கு எனக்கு இந்த அமௌண்ட் ஈச் இயர் போகுது. அப்போ எனக்கு அந்த 5 வருஷத்துக்கு கொடுக்காம நான் இந்த வருஷமே கொடுத்தேன்னா எனக்கு எவ்வளோ போகும், அது ஒரு வேல்யூ. அடுத்து வந்து அட் த 5th இயர் நான் வந்து இதை ரீபே பண்ணுவேன், 5 million ரீபே பண்ணுவேன். அதுவும் எனக்கு அவாய்ட் ஆகுது இல்லை? இப்போ அதோட டோட்டலாக பார்த்தா எனக்கு 5.947 என்னோட கேஷ் இன்ஃப்ளோ. அப்புறம் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு பாசிட்டிவ் NPV 597. அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வில் பி இன்வெஸ்டட் அப்படின்ட்டாங்க. 14.4 வருது, அதில் 8 இங்கே போயிடுச்சு, அடுத்து இங்கே ஒரு 5 போயிடுச்சு, சாரி 5.35 நல்லா நோட் பண்ணிக்கோ, 5.35 போயிடுச்சு. இப்போ ரிமைனிங் என்கிட்ட $1.5 million இருக்கு.
நான் அதை என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் பி இன்வெஸ்டிங் த ஃபண்ட்ஸ் இன் இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் விச் இஸ் ஈல்டிங் 9% இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இடத்துல டைம் பீரியட் நம்ம கொடுக்கல, அப்போ இட் இஸ் அசியூம்ட் எக்ஸ்டெண்டட் டில் பெர்பச்சுவிட்டி. நமக்கு தான் முன்னாடியே ஒரு சம் பார்த்தோமே பெர்பச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு எப்படி வேல்யூ பண்ணுவோன்னு. இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை கேஇ, சிம்பிள். growth கிடையாது, ஏன்னா growth ஒண்ணுமே சொல்லியே. அப்போ இதுதான் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நான் சொன்னேனே கேடி, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் எடுத்து போட்டிருக்கானுங்க, ஏன் போட்டிருக்காங்கன்னு தெரியல. 10% நான் சொன்னானே, சும்மா கொடுத்துருக்காங்கன்னு எல்லாத்தையும் எது இருக்கோ எல்லாம் எடுத்து போடக்கூடாது. ஸோ இந்த கொஷின்ல ஏன் போட்டாங்கன்னு தெரியலடா, நானும் பார்க்கலடா. ஸோ இது மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோ. இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை கேடி தான் போடணும். காஸ்ட் ஆஃப் கேபிட்டலே போட்டாங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா உனக்கு WACC தானே. இட்ஸ் நாட் கொஸ்டின் சைலண்டா இருக்கு அப்படின்னா இருக்கிறத எடுத்துட்டு போ. இங்கேயே இப்போ 10% தான் எல்லா பக்கமும் எடுத்துருக்கோம். அப்ப நீ இதே பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த? டோ 15% இருந்தாலும் என்னோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இப்போ நான் ₹1 நான் வந்து கடன் வாங்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதான்டா WACC தான்டா இருக்கும். இப்போ நான் ₹1 கடன் வாங்குறேங்கிற பட்சம் அதுக்கு நான் 10% வட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதுதான் என்னோட PVCIயா இருக்கும். அப்போ எனக்கு வந்து 9.45 வந்து கிடைக்குது, 945 கிடைக்குது. பட் நான் அதுக்கு பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1.05 இருக்குது. அப்போ நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்டால் சத்தியமாக பண்ண மாட்டேன். பண்ணாலும் எனக்கு நெகட்டிவ் NPV தான் கிடைக்கும். ஸோ அப்போ போஸ்ட் இஷ்யூ மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர், அதான் நான் சொன்னேன் ப்ரீ இஷ்யூ மார்க்கெட் கேபிடலைசேஷன். அதுக்கு வந்து நீ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கால்குலேட் பண்ண. உனக்கு இங்கே தான் 190 cents அப்படின்னு கொடுத்துட்டாங்களே. அப்போ உனக்கு வந்து எக்ஸிஸ்டிங்காக எவ்வளோ கேபிட்டல் இருக்கு? ஏதோ இருக்கு பாரு, 8 million கேபிட்டல் இருக்கு. அதில் என்ன சொல்லிட்டானுங்க, 25 cents per ஷேர், அப்போ $0.25. அப்போ உனக்கு 32 million ஷேர்ஸ் கிடைச்சிடும். கரண்டாக இவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ப்ரீ இஷ்யூ மார்க்கெட் கேபிடலைசேஷன் 60 million. அடுத்து என்ன பண்ணனா, ஃப்ரெஷ் இஷ்யூ நெட் ப்ரொசீட்ஸ், அதான் டோட்டலாக எடுத்து போட்டிருந்தோம் 14.4ன்னு. அடுத்து வந்து NPVs மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா இப்போ 14.4 தான் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறான். அதில் ஒரு 8 வந்து அங்கே போகுது, 5 வந்து இங்கே போகுது, மிச்சம் 1.5 அங்கே போகுது. ஒரு வீக் ஃபார்ம் ஆஃப் அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ 14.4 இன்வெஸ்ட்மெண்ட் கடனாக கேபிட்டலாக ரைஸ் பண்ணிட்டான். எதுக்கு ரைஸ் பண்ணானா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக அந்த 14.4 திருப்பி எடுத்துருவான். கரெக்டாக. சின்ஸ் இட் இஸ் அ செமி ஸ்ட்ராங் மார்க்கெட் யூ ஹாவ் டு ஆட் NPVs. அப்போ NPV1 வந்து 1.1, 5.97, 1.05. போஸ்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்துருச்சு. அப்போ போஸ்ட் இஷ்யூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நீ வந்து 14 million 14.4ன்னு போடக்கூடாது. டோன்ட் கன்சிடர் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். எப்படி சொல்றோம்னா, நம்ம ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வந்து உள்ள அட்ஜஸ்ட்லாம் எங்கேயும் பண்ண போறது கிடையாது. நம்ம எக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து உனக்கு அமௌண்ட் மாறுமே என்னமோ, அதாவது ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் நீ உள்ள கொண்டு வந்துடுற. பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நீ 15 million தான் போடணும். இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட 32 million இருக்கு, கரண்டா ஒரு 8 million வருதுன்னா you'll get the post issue market price of shares. So அடுத்து வந்து ஒரு குட்டி சம் தான். Question number 53. Following financial data for the year 2008. இது past year present year question படிச்சா தெரியும். 8% debentures, 10% bond, equity shares, reserves capital, total assets கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ, எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க, எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க, ஆப்ரேட்டிங் மார்ஜின், டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. ஆர் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து கேஇ ஆர் கேசிங்கிறது இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எந்த இன்வெஸ்டர்னு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட சொல்கிறாங்க. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு என்னடா வேணும்? சேல்ஸ்ல இருந்து அப்படியே ஆரம்பிப்போமா? நமக்கு இங்கே சேல்ஸ் கொடுத்துக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸே கொடுக்கல. பட் நமக்கு என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னா அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அப்போ டோட்டல் அசட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஈஸியாக வந்து டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணாங்க, விச் இஸ் சேல்ஸ். நான் சொன்ன மாதிரியே தான் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ பேஸ் பண்ணி சேல்ஸ் கால்குலேட் பண்ணிட்டானுங்க. அப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதில் இங்கிருந்து வந்துருச்சு 660ங்கிற வேல்யூ வந்துருச்சு. அடுத்து அவனே வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் கொடுத்துட்டானே. ஆப்ரேட்டிங் மார்ஜின் நத்திங் பட் EBIT, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து நமக்கு இங்கே நல்லா நோட் பண்ணால் EIR தான் எடுத்திருக்கோம். அந்தந்த ஆக்சுவலாக நம்ம FRல படித்த கான்செப்ட் தான். EIR கொடுத்துருந்தா EIR தான் கண்டிப்பாக எடுக்கணும், மற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எடுக்கக்கூடாது.
அப்போ இஏஆரை இன்ட்ரெஸ்ட்டாக மைனஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் டோட்டல் டிபென்ச்சர் அமௌண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 125 + 50ங்கிறது த 125 + 50 இன்டூ எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா பிபிடி, அடுத்து டேக்ஸ் ரேட்டு, பேட்டு, அப்போ பேட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டேன்னா உனக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கிடச்சிடும். ஸோ ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து சஸ்டைனபிள் க்ரோத் ரேட் கால்குலேட் பண்ண சொன்னாங்க. க்ரோத்னா ஆர் இன்டூ பி. ஸோ ஆர் தான் இங்கே கொடுத்துட்டானுங்களே. அடுத்து பின்னா என்னன்னா ரிட்டன்ஷன் ரேஷியோ. இங்கே வந்து பே அவுட் ரேஷியோ கொடுத்துட்டானுங்க. அப்போ ரிட்டன்ஷன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1 - பே அவுட் ரேஷியோ. அது சிம்பிளாக முடிஞ்சிடும். க்ரோத் ரேட்டு தான் ஆர்னே சொல்லிட்டாங்களே. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அங்கே இதான் சொன்னேன்ல, எங்கே வேணா ட்விஸ்ட் வைப்பானுங்கடா. நீ இங்கே ரிட்டர்ன் ஆன் required rate of return by investors அப்படி என்னன்னா கேஇ. இங்க நீ ஆர்னு எடுத்தீங்கன்னா தப்பு. இதனாலதான் சொல்ற கொஸ்டினை வந்து ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மாதிரி இருக்குடா. ஒவ்வொரு இதுல ஆர் அசியூம் பண்றானே. ஸோ அந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஓ இஸ் ஈக்குவல் டு கேஇ எங்க அசியூம் பண்ணாங்கன்னா ரெண்டு பிரைஸ் ஏர்னிங்ஸ் மல்டிபிள் அப்ரோச் அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஈல்டு அப்ரோச். ஸோ அந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் உனக்கு வந்து ஏர்னிங்ஸ் க்ரோத்தா ஏர்னிங்ஸ் க்ரோத் ஏர்னிங்ஸ் ஈல்டு இல்லை ஏர்னிங்ஸ் க்ரோத். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீ ஆர் கால்குலேட் பண்ணா பேட் டிவைடட் பை எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்டூ 100 போட்டால் உனக்கு 7.8% தான் வந்து ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி. ஸோ இது ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ணினா உனக்கு க்ரோத் 6.5% கிடைக்குது. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஃபேர் ப்ரைஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் P0 is equal to D1 by KE minus G. உனக்கு வந்து டி தேவைப்படுது. அப்போ உங்ககிட்ட ஏர்னிங்ஸ் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் ஏர்னிங்ஸ் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் பே அவுட் ரேஷியோக்கு. அப்போ உனக்கு D0 கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ D0 into 1 plus G gives you D1 KE minus G. அப்போ உனக்கு வந்து ப்ரைஸ் கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இந்த 15% எங்கடா எடுத்துருக்கானுங்க? இங்க எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல கேஇன்னு சொன்னேன்ல. கேஇ வேற, ரெக்வயர்ட் ரேட் அதாவது இதுதான் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேஇக்கு எடுத்திருக்கானுங்க. இங்க பார்த்தீங்கன்னா உனக்கு ஆருக்கு எடுக்கல. ஸோ ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. டே அல்ட்ரா லெவல் போ, கேனத்தனமா அதெல்லாம் ஆர்னு எடுத்துடாத. அது வந்து பிஇ மல்டிபிள் அப்ரோச்லயும் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்ரோச்ல மட்டும்தான் ஆர்ஓஇ இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு கேஇ. மித்த இடத்துல எல்லாம் எடுத்தீங்கன்னா தப்பு. ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்னா அது வந்து கேஇ மட்டும்தான். ஏய் ஆமா ஆமா ஆமா, இப்போ உனக்கு புரியுதா? இப்போ அந்த கான்செப்ட்ல மட்டும்தான் தான் இங்க போட்டிருக்காங்க பாத்தியா. இன் திஸ் கேஸ் வி ஹவவர் இன்ஸ்டெட் ஆஃப் சரி இந்த ஒரு நிமிஷம் ஒன்றும் போக மாட்டேங்குது. இந்த இடத்துல மட்டும் அசியூம் பண்றாங்க ஐசிஐ வந்து இந்த ரெண்டு பர்டிகுலரா ஏர்னிங்ஸ் க்ரோத் மாடல்லையும் பிரைஸ் ஏர்னிங்ஸ் மல்டிபிள் அப்ரோச் மாடலையும் மட்டும்தான் அசியூம் பண்றாங்க. ஆக்சுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் ஆர்ஓஇ. நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட்னு இருக்குது, ரெக்வயர்ட் ரேட் தான் கேஇ. டேய் சாமி எவ்வளவு பெரிய விஷயம், எல்லாம் தப்பா இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் ரெண்டுமே ஈக்குவல் அசியூம் பண்றானுங்க. நம்ம மேல போடுறது என்ன, அடே மெண்டல் பையலே மேல போறது இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உனக்கு வந்து டிஸ்கவுண்ட் அதாவது டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் கேட்டிருக்கானுங்க. புரியுதா? கீழே இருக்கிற ரெண்டும் வந்து ஏர்னிங்ஸ் க்ரோத் மாடல், டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் கிடையாது. ஏர்னிங்ஸ் க்ரோத் மாடல் அண்ட் பிஇ மல்டிபிள் அப்ரோச்ல மட்டும்தான் ஆக்சுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் விச் இஸ் ஆர் ஆர் ஆர்ஓஇ இஸ் ஈக்குவல் டு ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் விச் இஸ் கேஇ. மிச்ச எல்லா கேஸ்லயும் அது வேற இது வேற. ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இது 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 இருக்கு பாத்தியா, இந்த ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கேஇ, இட் இஸ் நாட் ஆர். புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. ஏன்னா இது வந்து டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல்ல ஆக்சுவல் வந்து வேற மாதிரி, ஆக்சுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுங்கிறது வேற, டிவிடெண்ட் அதான் ரெக்வயர்ட் ரேட்டுங்கிறது வேறையா இருக்கும். ஸோ அதனாலதான். ஸோ நல்லா இதை மட்டும் புரிஞ்சுக்கடா. So since intrinsic value is less than market price, share is overvalued, it should be sold, it is not advisable to invest in the shares. And that la pathna coupon rate of debentures is 8%, bond is 10%. However EAR கொடுத்துட்டனால EAR தான் எடுத்திருக்கோம். அடுத்து question 60. இதுவும் குட்டி சம் தான். So value of Hansel Limited has been done by investment analysts. எது பேஸ் பண்ணி எடுத்திருக்கானா based on expected free cash flow 54 lakh and an expected growth rate of 9%. Analyst has estimated value of, நல்லா நோட் பண்ணினா value of Hansel Limited. அப்படின்னா இங்க என்னன்னா FCFF கால்குலேட் பண்ணிருக்கானுங்க.
however he committed a mistake by using book value of debt and equity. நம்ம இதுக்கு வந்து போன ஒரு கிளாஸ்லயே பார்த்திருந்தோம். நமக்கு வந்து வெயிட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம 3 மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் ஆர் மார்ஜினல் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா பர்டிகுலரா இந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறோங்கிற பட்சத்துல அதோட வெயிட் அவங்களே கொடுப்பானுங்க. நம்ம இதெல்லாம் போன கிளாஸ்லயே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டார்கெட், அதாவது ஒரு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டார்கெட் டெட் டு எக்விட்டி ரேஷியோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பானுங்க. கொஸ்டின்ல அது கொடுத்துட்டா கண்டிப்பா அதை எடுக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் வெயிட்ஸ் எடுக்கணும். அதுவும் இல்லைங்கிற பட்சத்துல நீ புக் வேல்யூ ஆஃப் வெயிட்ஸ்ல கையே வைக்கணும். பட் இங்க என்ன சொல்றாங்க, மிஸ்டேக் பண்ணிட்டான் புக் வேல்யூ டெப்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா உனக்கு வந்து இங்க மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு கீழே சொல்லியிருப்பானுங்க. ஸோ புக் வேல்யூ வெயிட் எம்ப்ளாய்ட் பை தி அனலிஸ்ட் ஆர் நாட் நோன், பட் யூ நோ த ஹான்சல் லிமிடெட் ஹேஸ் அ காஸ்ட் ஆஃப் எக்விட்டி. ஸோ இது வந்து கேஇ கேடி கொடுத்துருக்காங்க. அடுத்து இவனே கொடுத்துட்டான் பாரு, வேல்யூ ஆஃப் எக்விட்டி இஸ் thrice its புக் வேல்யூ, whereas மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் இஸ், அதான் சொல்லிட்ட மாதிரி இங்க கொடுத்துருக்கிறது வந்து மார்க்கெட் டெட் எக்விட்டி ரேஷியோ, மார்க்கெட் டெட் வேல்யூ, மார்க்கெட் புக் வேல்யூன்னு சொல்லலாம். புரிஞ்சா? அப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் கொடுத்துட்டானுங்க, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எக்விட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் எடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கரெக்ட் வேல்யூ ஆஃப் ஹான்சல் லிமிடெட். அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா FCFF தான் கால்குலேட் பண்ணணும். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மேலே கொடுத்துட்டாங்க. நமக்கு இங்க மெயினா கால்குலேட் பண்ற மாதிரி இருக்குன்னா கரெக்ட் WACC கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு கரெக்ட் WACC என்னென்ன வேணும் நமக்கு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து WACC as per book value weights. ஸோ இப்போ ஹான்சல் லிமிடெடோட வேல்யூ வந்து 1800 இஸ் அசியூம் டு பி ஃபர்ம் வேல்யூ. ஏன்னா அவங்க டோட்டலாகவே என்டர்பிரைஸ் தானே கொடுத்துருக்கான். ஸோ அடுத்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோஸ் கிவன் இஸ் அசியூம் டு பி FCFF. அப்போ வேல்யூ ஆஃப் ஃபர்ம் நம்ம கிட்ட இருக்கு, FCFF 1 இருக்கு, தட் இஸ் 54. WACC தான் நம்ம கிட்ட இல்லை, எங்க சொல்லவே இல்லையே WACC, கரண்ட் WACC சொல்லலையே. அப்படி இருக்க பட்சத்தில் அது எக்ஸா இருக்கும். growth வந்து அவனே சொல்றான் 9%. அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 12%ங்கிறது அவன் தப்பான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணானா. புக் வேல்யூ புக் வெயிட்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு WACC வந்து 12%. அப்போ வெயிட், அதாவது புக் வேல்யூ வெயிட்ஸ் இப்போ கால்குலேட் பண்ண நமக்கு வந்து WACC பேஸ்ட் ஆன் புக் வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ புக் வேல்யூ வெயிட்ஸ் கால்குலேட் பண்ணோம்ல, அப்போ WD பிளஸ் வெயிட்னா ஆல்வேஸ் 1க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்போ ஒரு இதன் சைடு கொண்டு போனா WD is equal to 1 minus WE. அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் இங்க 12% கிடைச்சிருச்சு. காஸ்ட் ஆஃப் டெப்ட் உனக்கு கொஸ்டின்ல இருக்கு, காஸ்ட் ஆஃப் எக்விட்டி உனக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் நீ ஒரே ஒரு விஷயத்த நோட் பண்ற மாதிரி இருக்குன்னா அது இந்த விஷயமா தான் இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா வெயிட்னா இப்படிதான் போடுவோம், பட் நம்ம தான் இங்க வெயிட்டுக்கு ஈக்குவேஷன் போட்டோமே. ஆக்சுவலா இதுதான் WD is equal. இப்போ உனக்கு இங்க ஈக்குவேஷன் நான் பண்ணி காட்டுமா? எப்படி சொல்றேன்னா WD is equal to debt by equity plus debt. இதுதான் இங்க இருக்கிறது. அப்போ WEனா இங்க இருக்குது பாத்தியா, equity divided by equity plus debt. அப்போ இப்போ நீ வந்து ரெண்டையும் வந்து எப்படி சொல்ல ஆட் பண்ணணுமா? அப்போ காமன் டினாமினேட்டர், அப்போ உனக்கு என்னன்னா இப்போ நியூமரேட்டர் நீ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், D plus E divided by E plus D வந்துருமா? அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா உனக்கு 1 வந்துருச்சு. கரெக்டா? இந்த 1 இங்க வந்துருச்சு பாத்தியா? புரியுதா? இப்போ இதுல இருந்து உனக்கு என்ன சொல்ல வரேன்னா WD is equal to D by D plus E. புரியுதா? நீ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா டைரக்டா இந்த இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீ ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட WD நீ வந்து கால்குலேட் பண்ணிட்ட. ஸோ திஸ் டோட்டல் வேல்யூ இம்ப்ளைஸ் WD. அப்போ இந்த WD இம்ப்ளைஸ் 1 minus WE. அப்போ நீங்க 1 minus WE அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க ஆல்ரெடி வந்து உனக்கு என்ன கொடுத்துருக்கானுங்க, இங்க இருக்கிறது WE. கரெக்டா? நீ WE தான் உனக்கு வேல்யூவே கால்குலேட் பண்ணல, WDக்கு மட்டும்தான் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்க. அப்படி இருக்க பட்சத்தில் இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணினா வந்து ஆஸ் பர் புக் வேல்யூ வெயிட்ஸ் உனக்கு கிடைச்சிடும். புக் வேல்யூ வெயிட்ஸ். அப்போ மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா புக் வேல்யூல இருந்து 3 மடங்கு அதிகம் அப்படிங்கிறானுங்க. மார்க்கெட் வேல்யூ வெயிட்ஸ் வந்து இட் இஸ் thrice its புக் வேல்யூ, whereas டெப்டோட மார்க்கெட் வேல்யூ இட் இஸ் 9/10 ஆஃப் புக் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ வந்து இட் இஸ் 9/10. புக் வேல்யூ வந்து 8 இருந்துச்சுன்னா அதோட 9 டைம்ஸ் வந்து மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ
உனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் வெயிட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி டபிள்யூசிசி பேஸ்ட் ஆன் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் வெயிட்ஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம், விச் கம்ஸ் டு 14.55%. அடுத்து வந்து வேல்யூ ஆஃப் ஃபர்ம், தட் இஸ் சிம்பிளாக கார்டன் ஃபார்மாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டிவைடட் பை டபிள்யூசிசி மைனஸ் ஃப்ளோர் நமக்கு 972.97 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போது இதெல்லாம் வந்து முன்னாடியே பார்த்தோம். தட்ஸ் இட், பாய்.